கார்த்தி ப்ரோ இந்த வாரம் ஒரு 11 படம் வருதுன்னு போட்டிருந்தீங்களே, அது எப்படி ப்ரோ, எது ப்ரோ நல்லா இருக்கும்? இது வரைக்கும் எதுவும் இல்லை நல்லா இருக்க மாதிரி. எல்லாம் வாரணமாயிரம் 3 அந்த மாதிரி ஓட்டிட்டு பட் இருக்காங்க சென்னையில் நிறைய தேட்டர்லாம். தேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க போல. ப்ரோ சலார் இப்ப எப்படி ப்ரோ இருக்கு தமிழ்நாட்டுல? சலார் பரவாயில்லையா இல்ல டவுன் ஆயிடுச்சு? ரொம்ப டவுன் ஆயிடுச்சுங்க. முதல் நாளை விட சரி, 2வது நாள்ல இருந்து பயங்கரமா டவுன். சபாநாயகன் நல்லா இருக்கு ப்ரோ. இன்னைக்கு பார்த்தேன், நல்லா ஃபுல்லா தான் ப்ரோ இருக்கு தேட்டர். ஆமா, சபாநாயகன் ஓரளவுக்கு ஓடும் இந்த வாரம், அது வரும். ப்ரோ அந்த சலார்ல வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க ப்ரோ. உங்க ட்விட்டர் ஹேண்டில்ஸ் போட்டு போஸ்ட் போட்டதெல்லாம் 500 400 க்ரோஸ் 500 க்ரோஸ் போட்டதெல்லாம். ஆமாம் ப்ரோ, அப்படிதான் போட்டிருந்தாங்க. அப்படிலாம் பண்ணலையே, பின்னிட்டுட்டே 400 தானே இருக்கு. யாரோ ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ இல்ல ஐயப்பன் ப்ரோ, யூடியூப்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா நிறைய எடுத்துட்டாங்க அதுலயே. அப்படிதாங்க இருக்கு. தமிழ்நாடு கேரளா எல்லாத்துலேயுமே, மற்ற ஸ்டேட்லாம் வந்து இந்த படம் ஓவர்சீஸ் எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ளாப் தான். ஆந்திரா மட்டும் தெரியல, ஆந்திரா மட்டும் அவருக்காக வசூலாக இருக்கா பிரபாஸ்க்காக இருக்குன்னு தெரியல. ஆனால் அங்கேயுமே குறைஞ்சிருக்கும். ப்ரோ அந்த பிரசாந்த் நீல் ஃபேன் ஒருத்தர் வருவார்ல ப்ரோ, ஆந்திரா தெலுங்கானா 180 crores சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு போட்டாங்க ப்ரோ அவுட் ரைட்டா. அதனால 370 crores கிட்ட கிராஸ் பண்ணாதான் ஆந்திரால பிரேக் ஈவனே வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆந்திரா தெலுங்கானா. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சலார் லாஸ் தான். போட்டிருந்தீங்க இது மாதிரி, சப்போஸ் வந்து ஆணியத்துல இது பண்ணா 7 lakhs தருவாங்க கவர்மெண்ட்ல இருந்துட்டு, அதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா ப்ரோ? 2 கோடி 3 கோடியில படம் எடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருக்கா? ஆமா, சின்ன பட்ஜெட் படத்துக்கு மட்டும் தான் தருவாங்க. அந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படம் அது கண்டிஷன்லாம் வச்சிருக்காங்க. சின்ன பட்ஜெட்லாம் நல்ல படம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுவும் உள்ள ஆளுங்களை யாரையா பிடிச்சிக்கிட்டு அது பண்ணுவாங்க. ரொம்ப நாளா கொடுக்கல, ரொம்ப வருஷமா கொடுக்கல. இப்போ வந்து போன வருஷம் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், கொடுக்கலாம் திரும்ப. கார்த்தி ப்ரோ சின்ன ரிக்வெஸ்ட், சேர்த்து வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். கார்த்தி ப்ரோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ப்ரோ இது கன்ஃபார்ம் தியேட்டர் ஓனர்கிட்ட சொல்லி அடுத்தது அயன் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. அயன் வந்து இவன்ட் இருக்கு, ப்ரொடியூசர் தான் பண்ணணும். அவங்க சொல்லுவாங்க, தியேட்டர்காரங்க முடிவு பண்ண முடியாது. அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம்ல ப்ரோ, அப்படி முடியாது? கேட்கலாம். அது கான்செப்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கு. அவர் இன்னைக்குமே ஃபுல்லா போதாமே, வாரணமாயிரம்னா இன்னைக்கும் ஃபுல்லா. ஆமா ப்ரோ, டிக்கெட் எல்லாமே ஃபுல்லா விட்டுருக்கு. அடுத்து மன்மதன் போடுறாங்களாம் ப்ரோ. கார்த்தி ப்ரோ, யுஎஃப்ஓ கியூப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற படம் ஓகே, பட் முன்னாடி எல்லாம் வந்திருக்கும்ல, இப்ப பாபா முத்து அன்பே சிவம் அந்த மாதிரி படம் எல்லாம் ரீ ரிலீஸ் பண்ணும்போது எப்படி ப்ரோ? புதுசா ஏதாவது அதுக்கு ஃபீஸ் பே பண்ணுவாங்களா விபிஎஃப்ல? ஆமா, எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க, பே பண்ணி தான் ஆகணும். இப்ப இந்த படமே சரி, இந்த படத்துக்குமே அப்படிதான். யோஃபோல கியூப்லாம் இருக்காது, அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு பெரிய அமௌண்ட்ல செலவாகுது, கம்மியாகும். 2-3 லட்சம் அந்த இதாகும். என்ன 11 படம் வருது? ஆமா, பொங்கல் வரைக்கும் பார்த்து ரிவ்யூ பண்ண வேண்டியதான். இப்ப பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா பொங்கல்ல முடிச்சிடலாங்க. அதான் பொங்கல் வரைக்கும் போய் அப்படியே கேப்டன் மில்லர் வாரணமாயிரம் ரிவ்யூ பண்ணு ப்ளீஸ். பண்ணணும். சூப்பர். we made love mother, we made love அப்படி அது என்ன நமக்கு மேட் லவ்னு ஒண்ணுமே புரியல. மேட்டர் பண்றதாங்கிறது மேட் லவ். நமக்கு என்ன தெரியும்? அந்த படம் வரும்போது நீங்க காலேஜ் படிச்சிட்டு பிரசாந்த் ப்ரோ உங்ககிட்ட என்னன்னு டங்கி உங்களுக்கு ப்ரோ? பார்த்ததானுங்க. ஏன் ப்ரோ நீங்க
நினைச்சேன். லேட்டா பார்த்தா கூட பாத்துருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்லைங்க, நான் இந்த கடை வேலைங்க நான் வந்துட்டேன். 2-3 படம் பார்க்கல, சண்டை வேற. நீங்க இந்த சபாநாயகன்லாம் பார்க்கல, எல்லாம் கொஸ்டின் வேற. என்ன பார்த்து கூட ரிவ்யூ பண்ண மாட்டேறீங்க. நிஜமாலுமே வேற வேலை இருக்கியா, என்னையா பண்றது அப்படின்னு. சபாநாயகன் நல்லா இருக்குன்னாங்க, நான் பார்க்க முடியல, அதுதான் பிரச்சனை. பார்த்தலாம் ப்ரோ, டங்கி தானே, பார்த்துருவோம். எங்கே போயிருது டாங்கி டங்கி? அங்கே தான் இருக்கும், அங்கே தான் இருக்கும், பார்த்துருவோம். என்ன பிரசாந்த் ப்ரோ, படம் பார்த்து சம்பாரிச்சுட்டு இப்ப படம் பார்க்கறதுக்கு டைம் இல்ல படம் பார்த்துட்டு சம்பாரிச்சிட்டா எவ்வளோ? ரிவ்யூ சொல்லிட்டு படம் பார்த்தா சம்பாதிக்க முடியுமா? ரிவ்யூ சொல்லி ப்ரோ, ரிவ்யூ சொன்னா சம்பாதிக்க முடியுமா? அத சொல்லி தானே ஃபேமஸ் ஆனீங்க. சரி நீங்க சொல்லுங்க, ஃபேமஸ் ஆனீங்க. மாசம் 3 ல இருந்து 3.5 லட்சம் ஏர்ன் பண்றீங்கன்றாங்க யூடியூப்ல. நீங்க என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? 3 லட்சம் இப்போதைக்கு வரலைங்க, வந்த காலங்கள் உண்டு. வந்ததுன்னா கண்டிப்பா சொல்றேன். யூடியூப் ரெவன்யூ வரட்டுமேங்க, 30 லட்சம் வரட்டுங்க. அதுல என்னங்க தப்பு இருக்கு? சம்பாரி அது என்ன? நான் என்ன கேட்குறேன், ஏன் குண்டியில எல்லாருமே புகை விடுறானுன்னு தெரியல. ஒருத்தர் சம்பாரிச்சா அவன் என்ஜாய் பண்ணுங்கடா. ஒருத்தர் காசு சம்பாரிச்சான்னா ஹாப்பி பண்ணுங்க. அதை விடுங்க. சூப்பர் சூப்பர்ரா. இல்ல பேசிக்கா சொல்றேன் நானு, இவனுக்கு எவனுமே பணம் சம்பாதிக்க கூடாது, ஆனா இவனுக்கு மட்டும் சம்பாதிக்கணும். சுத்தி இருக்கிற எவனுமே பணக்காரனும் ஆகக்கூடாது, பணம் சம்பாதிக்க கூடாது, நல்லா இருக்கக்கூடாது, எதுவுமே ஆகக்கூடாது. ஆனா இவனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர்ல வீடு கட்டணும், ஸ்விம்மிங் பூல் வேணும், 7 கார் வைக்கணும், இதெல்லாம் இவனுக்கு. அடுத்த சக்சஸ் கொஞ்சமாவது கொண்டாடுங்கடா. சம்பாதிக்கிறது இஸ் a good thingடா. வாட் எவர் ஹி டஸ், ஏதோ ஒரு வேலை பண்ண கட்டி தான் காசு வருது. அது நல்லதோ கெட்டதோ, கிரேவோ ஒயிட்டோ பிளாக்கோ ஒன்று பண்ணாதான் வருது. அப்படிங்கிறப்போ செலிப்ரேட் அதர் சக்சஸ் ஸோ தட் யூ வில் பி செலிப்ரேட்டட் சம்டே. அவ்வளோதான். இங்கே எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே குட்டி வலியோட தான் ஓடிட்டு இருக்காங்க. காசுலாம் எங்கேயும் அவ்வளோ சீக்கிரமாக தனுஷ் பிரதரில் தனுஷ்ன்ட்டு யாரோ ஒருத்தருக்காங்க, தனுஷன்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கிறப்போ மாறினப்போ அவங்க வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இங்கே யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் ஈஸி கிடையாது. நம்மளை மாதிரியே ஒவ்வொருத்தரும் செத்து தான் பொழைச்சிட்டு இருக்கிறான். அப்போது நான் ஒருத்த சம்பாரித்து மேலே போகிறான்னா சப்போர்ட் பண்ணேன், இல்லைன்னா ஜாலியாக போ, டென்ஷன் ஆகிக்காத. பார்த்து வந்து குண்டியில் மிளகாய் தருவன மாதிரி எரியாதீங்க. அவனா 2 லட்சம் சம்பாதிக்கிறான், சம்பாதிட்டுண்டா அவனா சொல்லியிருந்தாங்க நம்ம நண்பர் ஒருத்தர் கூட. சம்மந்தமே இல்லாத சொன்னால் அது இதுக்கு நம்மளே வம்புக்கு இருந்தாங்க. நம்மளா அந்த பொண்ணு வந்து 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்குதுன்னா, சப்ஸ்கிரைப்னா சும்மா வராதுங்க. டான்ஸ் ஆடுது, எங்க நீ டான்ஸ் ஆடு, எத்தனை மில்லியன் வந்துருன்னு பாப்பா. போடா, அதே சீலையை கட்டு, அதே கூலிங் கிளாஸ் போடு, அதே கூலிங் கிளாஸ் போடு. கமெண்ட்ல திட்டுறானுங்க, அப்படி என்னங்க கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு அப்படி சொல்லி திட்டுறாங்க. சரி ஓகே, கஷ்டப்படல, 5 மில்லியன் ஃபாலோவர் கொண்டு வாங்கடா, போய் பண்ணுடா. அதான் அது ரொம்ப ஈஸிங்கிறல்ல, அதை பண்ணு. இன்னைக்கு வந்து பழைய பாட்டுக்கு உயிர் தர்றதே அந்த மாதிரி ரீல்ஸ் தான். இன்னைக்கு சொல்ல போனா பாட்டு ஃபேமஸ் ஆகுறதே அந்த ரீல்ஸ்ல தான். அங்க ஆரம்பிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமஸ் ஆகி அந்த படத்தையே வேற லெவல் பிசினஸ் கொண்டு போய் விடுறதுதான் நடக்குது. அப்ப அந்த பொண்ணு அந்த பொண்ணு படத்தை கொண்டு போறது, பாட்டு கொண்டு போறது அவன் பிரச்சனை இல்லை ப்ரோ. அதை வந்து சினி இண்டஸ்ட்ரி வந்து அவங்க ஈஸியா சான்ஸ் வாங்குறாங்கல்ல, ஆடிஷன் எல்லாம் வராம, அதுதான் நமக்கு. இல்லைன்னா மட்டும் இவனுக்கு எல்லாம் சான்ஸ் வாங்கிட்டு மட்டும் பூரா பேர் சரோஜா தேவி மாதிரியும் இவனுக்கு மாதிரி நடிச்சு புடுங்கி தள்ளிட்டு தான் நிக்கிறானுங்க எல்லாருமே. சும்மாங்க ஏங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட் கட் இருந்தா they will use the ஷார்ட் கட்டுங்க. obviously you have to use the ஷார்ட் கட். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ஒரு சூப்பர் மாடல் யூஸ் பண்ணாமலே வச்சிருக்கீங்க கடைக்கு. யாரு? உங்களுக்கே தெரியும். ஆமா, வரட்டும் ஐயப்பா வாயப்பா. நாங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துருக்கோம். இல்ல சட்டையெல்லாம் நிக்க வச்சிருவோம். இங்க இல்ல, நான் என்ன சொல்றேன், போட்டோ ஷூட் இல்லாம பொம்மைக்கு போதோ கடையில நிக்க வச்சிருவோம். டே வாடா ஐயப்பன் எப்போ வந்தாலும் இந்த அடுத்து கூட இந்த ஸ்வெட் ஷர்ட் எடுக்க போற போட்டோஸ் வந்தான்னா போட்டோ எடுத்துருவான். சச்சின் தரன் ஒருத்தர் ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காரு உங்ககிட்ட. நான் வந்து கண்டிப்பா பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ ஃப்ளைட்டுக்கோ கூட டிக்கெட்டை போட்டு வர வைக்கிறேன். எனக்கு வந்து உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விளம்பரம் தான். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, தாராளமா வாங்க பண்ணுவோம். ஆனா அந்த டி-ஷர்ட் எல்லாரும் ப்ரோ ஆனா விண்டருக்கு தான ரெடி பண்ணுங்க பிரசாந்த் ப்ரோ. விண்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நிறைய ஸ்வெட்டர்ஸ் என்னன்னம்பா, ஸ்வெட்டர்ஸ் இந்த மாதிரி ப்ரோ. ஸ்வெட்டரா? இது இப்போ இது வருது, அந்த ஸ்வெட் ஷர்ட் ஒன்று பண்ணுறோம். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் தரும். ஆனால் வந்து லைட் வெயிட் இல்லை, 320 GSM சூப்பராக இருக்கும். 2 நாள் வந்துடும், சேல்ஸ்க்கு வந்துடும். வாங்குங்க, குவாலிட்டி எல்லாம் மிஸ் ஆகாது.
எவ்வளவு ரேட் வருது? எவ்வளோ ரேட்டு கண்டிப்பாக 600 ரூபாய்க்குள்ள தான். அது என்ன ரேட்டுன்னு முடிவு பண்ணல. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு இன்னும் கால்குலேட் பண்ணி வைக்கல. கால்குலேட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் விற்போம் ஆப்வியஸ்லி. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஹெச்என்எம்ல 800 ப்ரோ. அதுல வந்து பங்களாதேஷ்னு போட்டுருக்கு ப்ரோ. ஹெச்என்எம்லயும் ஜாராலையும் மேட் இன் பங்களாதேஷ். அபிஷேக் பிரதர், பங்களாதேஷில் பண்ணுறது தப்பு இல்லை. பட் என்னன்னா அவங்க வந்து அந்த மாஸ் ப்ரொடக்ஷனில் வந்து நிறைய, இப்போ நம்ம சின்ன கம்பெனிங்கிறங்காட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்லே பெஸ்ட்டு பண்ணுற குவாலிட்டி. அவங்க மாஸ் ப்ரொடக்ஷனுங்காட்டிக்கு வந்து பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக டையிங் வந்து நம்ம அளவுக்குலாம் அவங்க பண்ண மாட்டானுங்க. ஓரளவுக்கு பண்ணுவானுங்க, ஓரளவுக்கு இருக்கும். அது அப்படியே மாஸ் ப்ரொடக்ஷனில் அவன் 800 ரூபாய்ங்கிறப்ப அவனுக்கு அசல் வெறும் 150 ரூபா தான் ஆகுங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண எனக்கெல்லாம் வந்து நான் பிரசாந்த் bro, இப்ப நம்ம திருப்பூர்ல இருந்து அங்க அவங்களுக்கு ஆர்டர் போனதுக்கு என்ன ரீசன்? பங்களாதேஷ் 5 இயர்ஸா அவங்க தான் டெவலப் பண்றாங்க. நண்பா, நீங்க கவர்மெண்ட்டே சப்போர்ட் நண்பா, இந்தியன் கவர்மெண்ட்டே சப்போர்ட். நீ அங்கிருந்து வந்து துணி உள்ள இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீயா என்னமோ கொடுக்குறான். அது அவனுக்கு பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் ஏதோ மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி துணி ஃபுல்லாக இது பண்ணிட்டா கம்ப்ளீட்டாக வடக்க போயிடுச்சுன்பா. தொழில் ஃபுல்லாக வடக்க போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக வடக்க போயிடுச்சு. இன்னொன்று பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அங்கே ஆர்டர் போகிறதுக்கு காரணம் என்னென்னா அங்கே எந்த ரூல்ஸுமே கிடையாது. இப்போ நம்மளுக்கு வந்து என்விரான்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் டையிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சீக்கிரமெல்லாம் தண்ணி திறந்து விட்டுற முடியாது. கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி நீட்டாக வந்து கெமிக்கல் இல்லாமல் தான் நீ வெளியே திறந்து விடணும். இல்லாட்டி டையிங் வந்து பெர்மிஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க. நீ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா அது நம்ம நாட்டை விட 10 வருஷம் பேக்வேர்டில் இருக்குது, 15 வருஷம். அப்போ நீ சாயப்பட்டறையிலேருந்து சாயத்தை அப்படியே திறந்து நீ ஆற்றுக்குள்ள விடலாம், எவனும் கேட்க மாட்டான். அங்கே வந்து சம்பாதிச்சா சரி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிறது. அண்ட் கவர்மெண்ட்டே ஒன்றும் கண்டுக்காது, அப்படி ஒரு கவர்மெண்ட்டு. அதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீ இவனுக்கு என்னென்னா நம்ம ஆளுக்கு நீங்கள் அப்படி ரூல்ஸ் இல்லை அப்படின்னா காஸ்ட் கம்மியாகும். இது எல்லாமே எவன் தெரியுங்களாங்க, இந்த யூரோப்பு அமெரிக்காக்காரனும் ஆள்றதுங்க. இவனுக்கிட்ட தான் காசு இருக்குது. நம்மளை கம்ப்ளீட் அடிமை தேசங்களை தான் அவன் பார்க்குறான். அவனுக்கு என்னென்னா நீங்கள் இந்தியா வந்து முன்னேறுது அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க மாட்டான். இப்போ சைனா கிட்ட இருந்தே நிறையா மாற்றி ஏன் இந்தியா கொடுக்குறான்னா, சைனாக்காரன் சைனா கவர்மெண்ட் வேணால் பைத்தியாரனாக இருக்கிறான். ஆக்சுவலி சைனீஸ் பீப்புள் ஆர் வெரி குட் பீப்புள். அவன் பாவம் உழைப்பாளி. அவன் என்னன்னா அவன் ஒரு பாயிண்ட்ல கேட்கறது, நான் எத்தனை நாள் அடிமையாக இருக்குது, எங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் தாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சைனால எல்லா கம்பெனிலையுமே அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. பார்த்தானே இவனுங்க, ஆஹா இவனுக்கு வந்து சம்பளம் தந்துட்டா நமக்கு எப்படி லாபம் வரும். அவனுக்கு பாயிண்ட் அதுதான், ரொம்ப சிம்பிள். அப்படிங்கிறப்போ எவன் அடுத்த இழிச்சவன் யாரு அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியா வந்தானுங்க. ரைட்ரா, அவனை விட இவன் நம்மளுது பார்த்தீங்கன்னா சைனாவை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து 60%, 40% சம்பளம் கம்மி நம்மளுது. அதனால தான் இவனுக்கு நல்லவனுங்களாம் இங்கே வர்றானுங்க. இவனுக்கு இந்தியாவை முன்னேற்றணும், இந்தியாவுக்கு பிடிச்செல்லாம் வரல. இப்போ இந்தியா வந்து கொஞ்சம் முடிச்சிட்டானுங்க அப்படின்னா வேற ஒரு நாட்டுக்கு போவானுங்க. இது காலங்காலமாக பண்ணுற ஒரு டெக்னிக் தான். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. இப்போ இந்த இதுக்கு வந்து வீட்டுக்கு வந்து நிலவு எல்லாம் வாங்குறதுக்கு போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற தேக்கு எதுவுமே இல்லை. தேர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. காங்கோலேருந்து வருது, உகாண்டாலேருந்து வருது, ஐவரி கோஸ்ட்லேருந்து வருது. இங்கிருந்த தேக்கு வந்து தூத்துக்குடி வந்து இந்தியா ஃபுல்லாக வருது. நீங்கள் சும்மா போய் ஏதாவது மார்க்கெட்டில் பேசுங்க. கோபால் சொல்லுங்க. நீங்க டைல்ஸ் எடுக்கிற மாதிரி பிரசாந்த் ப்ரோ, ஜிப்டு ஹூடிஸ் பண்றீங்களா ப்ரோ? நீங்க ஜிப்டு ஹூடிஸ் இப்போதான் ஒரு ஆக்சுவலாக ஒரு கார்ப்பரேட் கஸ்டமருக்கு ஒரு 21 ஹூடி பண்ணி தர்றோம். அதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ அப்படா ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் மட்டும் பண்றோம் ஜிப்டு ஹூடிஸ். ப்ரோ ஆன்லைன்ல லிஸ்ட் பண்ணுங்க. அடுத்த மாசம் உறுதியா கண்டிப்பா வாங்குறேன். இல்ல அது ரொம்ப ஜிப்பே வந்து பாத்தீங்கன்னா ஜிப்புக்கு மட்டுமே 75 ரூபாய் ஆகுது ஒரு ஜிப்புக்கு மட்டும். நீங்க அதே ஜிப்பு டூப்ளிகேட் ஜிப் வாங்கி போட்டீங்கன்னா வெறும் 12 ரூபாய்க்கு வாங்கி போடலாம். எவ்வளவு ப்ரோ அது வரும்? நம்ம மேக்ஸிமம் 599 இல்ல 620 600 அவ்வளவுதான். 620 630 அதுக்கு மேல வராது, அவ்வளவுதான் வரும். அப்புறம் ஷர்ட்ஸ் எல்லாம் பண்றீங்களா ப்ரோ? ஷர்ட் வந்து ஒரு 2 மாசம் இப்பதான் என்னன்னா இது எல்லாமே என்னன்னா ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும்னு நினைச்சா 10 நாள்ல பண்ணிடுவேன். இது என்ன மேட்டர்னா, எனக்கு ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணி தர்றேன் அப்படிங்கிறான். சரிடா சூப்பர்ரா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்தானுங்க. வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு, ஷர்ட்லாம் வந்து பட்டன் போட்டு சும்மா க்ளீன் சேவ் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து உட்காந்தான். திண்டல்லேருந்து வந்தானுங்க, யாரு ஈரோட்லேருந்து. சரிடா சொல்கிறா அப்படின்னா உட்காந்தா லேப்டாப்பு உட்காந்தா சடக்கு போடுங்கிறான். அப்புறம் கம்ப்யூட்டரில் கால்குலேட்டர் போகிறான். சடக்கு போடுங்க கால்குலேட்டரில். என்னதான்டா அப்படி கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, இல்லை இந்த காஸ்டிங்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டான். சூப்பர்ரா, ஓகே. இங்கிருந்து மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் ஓகே, இந்த மெட்டீரியல் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். நான் கேட்டேன், ஐயோ நீங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன், நானும் உனக்கு நீ ஃபுல் பேமெண்ட் கேட்குறேன், நான் கொடுத்துருவேன்.
நாளைக்கு மெட்டீரியல் சாயம் போச்சுன்னா எதுனா என் கஸ்டமர் கேள்வி கேட்டாலும் நான் இங்கே சொல்கிறது. அப்போ எனக்கு மெட்டீரியலோட சோர்ஸ் சொல்லியா நான் போய் அவங்ககிட்ட எதுவும் பேச போகிறது இல்லை. பட் எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா சொல்ல மாட்டேறானுங்க. அப்போ எனக்கு இந்த மாதிரி டவுட் ஆகி போச்சு. ஆஹா இவனுங்க வந்து ஏதோ கேம் விளையாடுறானுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு பாஸ்டில் நிறைய அடி உண்டு. அதனால் நமக்கு அந்த இது அதனால் நானே பண்ணிக்கிறேன், யான் எடுத்து பண்ணிக்கிறேன், டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு. அது ஒரு பெரிய மாஃபியா பிரதர். அந்த மாஃபியாவை உடச்சி உள்ளே போகணும். எல்லாமே கம்ப்ளீட் மாஃபியா ப்ரோ. கார்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லியே தரமாட்டானுங்க ப்ரோ. கம்ப்ளீட் மாஃபியா எல்லாமே மூடி வச்சுருப்பானுங்க. நீங்கள் போய் உடச்சி உள்ளே போனால் தான் அந்த சோர்ஸுக்கு போக முடியுங்க. நான் நிட்டடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உள்ளே போயிட்டேன். எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நம்மளோட பர்பஸ் சொன்னோடனே டையிங்கு நிட்டிங்கு எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண உள்ளே வந்துட்டாங்க. இப்போ இது வந்து ஓவன், இது நிட்டிங்னா நிட்டிங் மிஷின் ப்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா வீவிங் மிஷின். இந்த ரெண்டு தான் இந்த ப்ராசஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடும் டிஷர்ட்டும் வித்தியாசப்படும். ஸோ அந்த வீவிங் மிஷின் என்னன்னு பார்த்தா ஜெர்மன் மிஷின்ஸ் தான். அகைன் ஜெர்மன்காரனும் சுவிட்சர்லாண்டுக்காரனும் அவனுங்க சுல்ச்சர்னு ஒரு மிஷின் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் தான் டாப்பு மிஷின்ஸுங்க. அதில் பண்ணால் தான் செம்மையாக இருக்கும். ஸோ அப்போ அவன் யாரை வச்சுருக்கா என்ன அதெல்லாம் பிடிச்சி ப்ரோ. டயோட்டா வந்து பெரிய லெவலில் பண்ணுறானுங்க. ஃப்ரெஞ்ச் டெரி அதாவது இந்த டெரி டவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டயோட்டா மிஷின்ஸில் பண்ணால் தான் பயங்கரமாக இருக்கும் போல். இதெல்லாம் பெரிய நாலேஜ் ப்ரோ, பெரிய கடல். அது ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். அதை வச்சுட்டு ஐ திங்க் நெக்ஸ்ட் மந்த் நான் ஆக்சுவலாக என்னன்னா பொங்கலுக்கு அவசரமாக பண்ணிடுவோன்னு யோசித்தேன். அவசரப்பட்ட வாழ்க்கையில் உருப்படவே முடியாது பிரதர். நாம் ஏன்னா இன்னொன்று கஸ்டமருங்க, நம்ம கஸ்டமரு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்துருக்குறோம். அப்படிங்கிறப்போ ஒரு 2 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பிளெயின் விடுவோம். பிளெயின் விட்டுட்டு அதோட குவாலிட்டி தின்றுவோம் பிரதர். ஒரு 3000 ஷர்ட் என்ன குவாலிட்டி வருதோ அது 500-600 தருவேன் நான். அது புடிவாதமாக பண்ணுவேன் நான். குவாலிட்டியில் அடிச்சு அடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கோபால் சொல்லுங்க. ஆமாம் ப்ரோ. பேசிக் டைப் ஷர்ட்லாம் வந்து இப்போ 1000 ரூபா 1500 இருக்குல்ல, அதில் நீங்கள் 700 இந்த மாதிரி நண்பா பண்ணி நான் என்னோட மேக்ஸிமம் நான் மைண்டில் வச்சிருக்கிறது என்னன்னா ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் 650 பண்ண முடியுமான்னு நான் யோசிக்கிறேன். பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் 750 பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். இதுதான் என்னோட ப்ரைஸ் பாயிண்ட்டாக மைண்டில் இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட். எனக்கு அது தெரியல, அதுக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு தெரில. பட் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ. நான் ஷர்ட்னா சொல்கிறது என்னென்னா லைக்ரா ஷர்ட்டு, சும்மா இல்லை சொல்கிறேன் நான். லைக்ரா போட்டு நீங்கள் போட்டு போனீங்கன்னா எவன் ஆஃபீஸில் எங்கே போட்டு பண்ணாலும் திருப்பி வைப்பானுங்க. யாரா அவன் என்னடா ஷர்ட் அதுன்னு கேட்பானுங்க. அந்த ரேஞ்சுக்கு ஒன்றும் பண்ணலான்ட்டு தான். அது பெரிய ப்ராசஸ்ஸு. பட் நிச்சயமாக ஒரு 1-2 months பண்ணிடுவோம் நம்ம. இது மொத்தம் இந்த பிஸ்னஸே அப்படி தானே, சண்டை போட்டு தானே இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ அடுத்த வருஷம் ஜாலியாக பசங்களோட டீம் பசங்கள்ட்டு அலப்பே போலாயா அப்படின்னாங்க. சரி 4 பேர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு ஒரு 2 நாள் ஃபன் பண்ணிட்டுங்க. புது வருஷத்துக்கு டார்கெட் இருக்குது. வந்து இறங்கினோம்னா அடுத்த வருஷம் திரும்பி பார்த்தா டிசம்பர் வந்துடும் நினைக்கிறேன். ப்ரோ ஒரு தியேட்டர்ல ஏதோ பிளேஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தீங்களே. ஆமா சென்னையில் தியேட்டர் ஓனரு உட்லண்ட்ஸா? உட்லண்ட்ஸ் தான். பிரசாந்த் ப்ரோ, கோபால் சொல்லுங்க. இது நீங்க டைல்ஸ் இன்கேஸ் வாங்கலன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து ராஜஸ்தான் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மி பிரைஸ்ல நல்ல டைல்ஸ் வாங்கலாம். டைல்ஸா? ஆமாமா, ஒரு 4-5 பேர் உங்களை மாதிரி பில்டிங் யாராவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கம்பைண்டா போனீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கம்மி. வேண்டாம் நண்பா, அதெல்லாம் இவனுக்கு 4-5 பேரை பிடிச்சி இவனுக்கு கூட போய் அந்த கருத்து கம்மனு போனோம்னு வச்சுங்களேன். இந்த கணேசா டைல்ஸ், கணபதி டைல்ஸ் நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்காங்க. இதை விட நல்ல டைல்ஸா பாதி ரேட்ல வாங்கலாம். அது தெரியும். இது எப்படி தெரியுமா இருக்கு, சொந்தக்காரர் ஒருத்தர் வீடு கட்டார்ல, சும்மா சொல்றேன். சொந்தக்காரர் ஒருத்தர் வீடு கட்டினா அந்த ஆள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு வீடு கட்டினான். எங்க அப்பா அந்த ஆளே எல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஆள் ரங்கசாமி கார் நிறுத்து அப்படின்ட்டு இருக்கு. அப்படி ஏன்னா அப்படின்னு, அங்க பாத்தியா தெரியுதா அப்படின்னு. என்னங்க தெரியுது? அங்க பாரு இப்பதான் பூசணிக்காய் வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிருக்குது. அழுங்காப்புல அடுத்த மாசம் நேரம் வந்தோம்னா ஃபுல்லா எல்லாம் வளர்ந்துருக்கு. டக்குன்னு ஒரு பூசணிக்காயை வெட்டிட்டு போயிட்டோம்னா அந்த திருஷ்டி பொம்மைக்கு ஆயிருங்க. ஏண்டா 2.5 கோடி ரூபாய் விட்டு வீடு கட்டுற நாய், புத்தி அவ்வளவுதான். ஒரு 50 ரூபாய்க்கு பூசணிக்காய் வாங்கி தங்கிட மாட்டேடா அப்படிங்கிற மாதிரி. அதனால பிரசாந்த் ப்ரோ, நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது பிரசாந்த் ப்ரோ. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆக்சுவலா ஃப்ரூட் பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கினா. அவன் வந்து மகாராஷ்டிரால வந்து 30 ரூபாய்க்கு அவனுக்கு மாதுளை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு கேஸா எடுத்தான் ப்ரோ. பாக்ஸா அதை எடுத்து ட்ரெயின்ல எந்த அளவுக்கு சீப்பா எடுத்து முடியும் எல்லாம் பண்ணா. பட் இங்க கொண்டு வந்து 180க்கு 200க்கு விட்டு பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி அந்த 13 கிடைக்கிறது கடைசியில அவனுக்கு இங்க எப்பயுமே கிடைக்கிற மார்ஜின் தான் அவனுக்கு கிடைச்சது. இப்போ விக்னேஷ் டிரான்ஸ்போர்டேஷன் செத்து போயிடணும் விக்னேஷ்.
அதெல்லாம் தெரியும் நமக்கு. சிம்லால ஆப்பிள் இருக்குன்னு எல்லா வெங்காயத்துக்கும் தெரியும். ஏன் போய் முடிக்கிட்டு போயிட்டு வந்து நீலகிரிஸ்ல ஆப்பிள் வாங்குறோம்? அந்த சிம்லால இருக்கிற ஆப்பிள் இங்க கொண்டு வரது என்ன சாதாரண நினைக்கிறீங்களா? சில கஸ்டமர்லாம் அசால்ட்டா சொல்லுவாங்க, என்ன ஸ்பீடா வரலன்னு. டேய் சாவரம்டா, இங்க நாங்க அனுப்பிச்சு வச்சிடறோம்டா. இங்க இருந்து உனக்கு கொரியர் வந்து வெளி ஸ்டேட்லாம் ப்ரோ. நம்ம அனுப்புற துணியெல்லாம் சிலதெல்லாம் தெரியாதுங்க, சொன்னா சிரிப்பானுங்க. நம்ம இன்னும் ஒரு 200% லாபம் வச்சிருக்கிற மாதிரி. நம்ம கார்மெண்ட்ல மொத்தம் வர்றதே ஒரு 40 ரூபா லாபம் வரும்போது மீறி போனா எல்லாம் விட்டிங்கன்னா ஒரு 40 ரூபா லாபம் வருங்க. சில இப்போ அவுட் ஆஃப் த ஸ்டேட் போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கொரியர் சார்ஜ் 120 ரூபா போயிடும் ப்ரோ. ஃப்ரீ ஷிப்பிங்க. நெகட்டிவ் 50 ரூபாயில இருப்போம் நம்ம. அது நம்ம சொல்ல முடியாது. நம்ம வேறொரு ப்ராடக்ட்ல தான் நம்ம அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணி லாபத்துக்கே கொண்டு வருவோங்க. எல்லாத்தையும் லாபம் கொண்டு வர முடியாதுன்ட்டு சரி பரவாயில்ல நாம போய் நம்மளோட ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து பண்ணுவாங்க. அதுக்கு கூப்பிட்டு 4 நாளைக்கு முன்னாடியே என்னமோ ஒரே ரெக்வஸ்ட் அவங்க எல்லா இடத்துக்கும் என்னன்னா, என் ப்ராடக்ட் எது வாங்குறீங்கன்னா பிடிக்கலன்னா என் நம்பர் இங்கே ட்விட்டரில் தான் இருக்குது, கூப்பிடுங்க பேசுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது நம்ம இன்னைக்கு நேற்று பேச்சு கேட்குறதுல கேட்டுக்கலாம். பாவம் மேனேஜர்லாம் பேசாதீங்க. அவன்லாம் பாவம் புது பையன் ஏதோ வந்து சாதிக்கணும்ட்டு வந்து உட்காந்துருக்கான். அவனை கூப்பிட்டு மானாவரியாக பேசுறது பாவம். முந்தானத்தை நான் போன வால் சேடாக இருந்தான். அது இத்தனைக்கா நாங்கள் தப்பு பண்ணுறது இல்லை, கொரியர்காரன் கொண்டு போய் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு இல்லை. நீங்கள் வந்து வாங்காமல் வாண்டடா அங்கே விட்டுட்டு போகிறதுக்கு அவன் திருப்பி கொண்டு போகிறதுக்கெல்லாம் இங்கே என்ன கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கு? நானா கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கேன், நானா ப்ளூ டாட் நடத்துகிறேன். ஸோ எல்லாமே ஒரு அளவுக்கு தான். என்னன்னா இதே அமேசான்காரன் பண்ணானா அவனை எவனுமே கேட்க முடியாது, இவனுக்கு எல்லாம் கம்முன்னு இருப்பாங்க. அதான் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், ஏண்டா இதே அமேசான்ல ஏதாவது பண்ணீங்கன்னா அதை கேட்பீங்களாடா? இருக்கிறதாண்ணா நீ கஸ்டமர் தானே, உன்னை மதிக்கிறேன், எல்லா ரெஸ்பெக்ட் நான் கொடுக்குறேன். நான் என்ன கடைசி மூச்சு வரைக்கும் உனக்கு நல்லது கொடுக்கணுமோ அதை தான் நான் ட்ரை பண்ணுறேன். நாங்கள் உன்னை ஏமாற்றி நாங்கள் வந்து அந்த காசை மறிக்கிறது நான் பார்க்குறதே கிடையாது. சிலது மிஸ் ஆகும், நீ மண்ணி கட்டியும் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை, அது கூட ஓகே, நான் உனக்கு ரீஃபண்ட் கூட பண்ணிடுறேன். மேனேஜர்லாம் திட்டாதையா, அவ்வளோதான். அவனை கூப்பிட்டு 3/4 மணி நேரம் போட்டு பிடிச்சின்னா பாவம் மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கான் அந்த பையன். ஐயப்பன் ப்ரோ, இது சச்சிதரன் ஒருத்தர் ரிக்வஸ்ட் கேட்டிருக்காராமா, ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காராமா, அக்செப்ட் பண்ணி சொல்ல கேட்குறாரு, ஏதோ பேசணுமாமா. ப்ரோ கேப்டன்ல டி-ஷர்ட் ரெடி பண்ணிருக்கேன். ஆமாண்ணா, அதுக்கு டிசைன் ஒர்க் போகுது கண்டிப்பா 100%. அதே எம்ப்ராய்டரியில பண்ணலான்னு எனக்கு ஒரு ஆசை. மாதிரி புதுசா ஒரு மாதிரி சில லேக் ஸ்டிச்சஸ் போட்டு ரொம்ப லிமிட்டட் வெர்ஷன், சும்மாலாம் நிறைய எல்லாம் பண்ண போறதில்ல. ரொம்ப 200 தான் பண்ண போறேன், அவ்வளவுதான். அது வந்து என்னோட பேஷனுக்காண்டி பண்ண போறேன். எனக்கு அவர் தனுஷ் எனக்கு அண்ணன், அவர் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா எனக்கு வந்து அவர் ரொம்ப ஃப்ரெண்டு. நாங்கள் நிறைய பேசிக்க மாட்டோம், ஆனால் அவர் என்னை பார்த்துட்டே தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. எனக்கு பர்சனலாக அவர் கூட பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஏன்னா அவரை வந்து அவர் ஆரம்பிச்சப்போ, வாழ்க்கையில் ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா இவன் எங்கடா நடிக்க போறாங்கிறதா எல்லாரோட கொஸ்டினுமா இருந்தது. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கலே உச்சபட்ச ஒரு நடிகராக நடிக்கிற. அப்படி வெறும் டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க், இந்த ரெண்டு தவிர வேறு எதையுமே நம்பல ஆளு. ஸோ எனக்கு அவர் பர்சனலாக அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் போயஸ் கார்டனில் வீடு கட்டுறப்போ நாமளே கட்டின மாதிரி இருந்தது. ஏன்னா அதெல்லாம் என்னன்னா ஒரு பணக்கார இல்லை வந்து பரம்பரையாக காசு வச்சிருக்கிறோம் போயஸ் கார்டனில் வீடு கட்டுறதெல்லாம் மேட்டரே கிடையாது. பட் ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து டஸ்ட்லேருந்து வந்து ஏறி நின்று போயஸ் கார்டனில் வீடு கட்டுறாங்க. அது நீ என்ன வேணா சொல்லலாம், இவனுக்கு என்ன வேணா சொல்லலாம், அதை பண்ணி காட்டணும்ல, ஒருத்தன் பண்ணி காட்டுறான்ல. அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சனலாக பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்னும் நிறைய பண்ணுண்டா வாழ்க்கையில் அப்படிங்கிறது வந்து எனக்கு பயங்கர என் நண்பன் சிம்பு கூட தான் இருக்காரு, நான் அதெல்லாம் இல்லைங்களா. பட் அவங்களுக்குமே வந்து பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு சிம்புக்குலாம். சிம்புல பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் தான் ப்ரோ. தனுஷ்க்கும் அவங்க அப்பா இருக்காரு ப்ரோ. பிரதர், அவங்க அப்பா விட்டது வெறும் கடன் தான் பிரதர், வெறும் கடன் தான் அவங்களுக்கு. அவங்க அப்பா கடன் அடைச்சு முடிக்கிறதுக்கே அவர் கிட்டத்தட்ட 2015-16 வரைக்கும் ஆகி போச்சுங்க. வெறும் ஒன்றும் வைக்கலைங்க அவங்க அப்பா வந்து, அவருக்கெல்லாம் ஒண்ணுமே வைக்கலைங்க, ஒண்ணுமே வைக்கல. என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்பா பிரதர், என்ன இப்ப என்ன துளுவத இளமை வந்து பிளாக் பஸ்டர் ஆகுன்னு ஓபன் ஆச்சு, அது இல்லைங்க. இல்ல பஸ்ல அந்த என்ட்ரி பாயிண்ட் எனக்கு ப்ரொடியூசர் கவுன்சில்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அங்க ப்ரொடக்ஷன் இதுல வந்து டான்ஸ் கிளாஸ் நடக்குமா, லிட்டரலா கிழிஞ்ச சட்டையோட வரும். அப்படி அவர் சட்டை போடுறதுக்கு நல்ல சட்டை இருக்காது, வந்து அந்த டான்ஸ் கற்றுக்கு வரான். சரி நாளைக்கு இது ஏதாவது ஒன்று தான் இருந்துட்டு வந்து உட்காந்து டான்ஸ் கற்றுக்கோ. அப்படியா சும்மா கிடையாது ப்ரோ. நம்ம எல்லாம் என்னன்னா அசால்ட்டாக சொல்லிடுறோம். அந்த லெவல்லேருந்து ஒருத்த வந்து ஒரு கேம் விளையாடி நின்று
ஒரு ப்ரொடியூசர் ஆகி அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் தயாரிப்பாளராகி தயாரிச்சான் பிரதர். அது அந்த வயசுல அது பண்ணணும் இல்லை, சரியான ரிஸ்க்குங்க. ஒண்டர் பார் ஃபிலிம்ஸுங்கிறது சரியான ரிஸ்க்கு. எல்லாம் பேசிடுவானுங்க ஒண்டர் பார் இதில் நஷ்டமாச்சு லாபமாச்சுன்னு. டே ஒரு தொழிலை பண்ணுங்கடா முதல்ல. அது நஷ்ட லாபத்தில் விடு. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து ஒருத்தர் நின்று பாடுறா முதல்ல. பெரிய பெரிய ஹீரோஸே அதுக்கு பயப்படுவானுங்க. ஆஹா போனோம்னா சிக்கிக்கும்டா அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஒண்டர் பார் ஆரம்பித்து அது இன்னைக்கு வரைக்கும் நிறைய நமக்கு தெரிஞ்ச பெரிய படங்கள்லாம் ஒண்டர் பாரில் வந்துருக்குது கால வரைக்கும். அது லாபம். 100% நானும் ரவுடிகாம் படமும் ஒண்டர் பார் தான் பண்ணாங்க. சிவகார்த்திகேயன் எதிர்நீச்சலும் ஒண்டர் பார் தான் பண்ணாங்க அந்த டைம்ல. அதான் இல்ல அதான் நண்பா நான் என்ன சொல்றேன், ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்றதே வந்து ஒருத்தனோட வாழ்நாள் கனவு நண்பா. அவ்வளோ பெரிய டாஸ்க் அது. ஒரு ப்ரொடக்ஷனுங்கிறது, ஒரு படத்தோட ப்ரொடக்ஷனுங்கிறது அவ்வளோ பெரிய டாஸ்க்கு. அப்படிங்கிறப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுட்டு தான் இருக்கு. அப்படி அதெல்லாம் உழைப்பு நம்ம. ஏன்னா நான் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். மாறினப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கு அவரை பார்த்தா. ஏன்னா அப்படின்னா நிற்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தா அப்படி. ஏன்னா ஆள் கோபமாகவே இருக்கிறீங்க அப்படின்னா. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காலில் ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தா அப்படி. அது யாருக்கிட்டையும் சொல்லலை, அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்புறம் இல்லை பிரசாந்த் சொல்லிடாத, சர்ஜரி ஒன்று சின்னதாக டக்குன்னு பண்ணிட்டு வந்தாச்சு, அது நின்னா அழுந்தது, அதுதான் கோபமாக வருது அப்படின்னு. அப்படி அது ஆமா பிரசாந்த் ப்ரோ. இப்ப நான் தளபதியோட சோபா அம்மாவோட டிரைவர் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவங்க கூட சொன்னாங்க, பூவே உனக்காக நடிக்கிற வரைக்கும் அவங்க வீடே வந்து இதுல அடமானத்துல தான் இருந்ததாம். பூவே உனக்காக சேலரி வாங்கி தான் அதை இதெல்லாம் சுயம்புக்கு பிரதர். விஜயன்லாம் சும்மா விளையாட்டு இல்லை ப்ரோ. இவங்க சொல்றாங்கல்ல எல்லாம் சுயம்புக்குங்க. நாம இன்னும் பேக்ரவுண்ட் இருக்கு. எங்க அப்பா கூட தான் காட்டன் ஜின்னிங் வந்து பெருசா பண்ணாரு. எங்களுக்கு 3 ஜின்னிங் ஃபேக்டரியில உட்காந்து ஜின்னிங் பண்ணாரு. இப்போ நான் பேக்ரவுண்ட் இருக்கிறவனா? நான் எந்திரிக்கிறப்ப எங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு வீடு இருந்தது, அதுவும் கடன்ல இருந்துச்சுங்க. அவ்வளவுதான் என்னோடதுங்க. வேற முடியாம வீட்டை வித்தோம். இன்னைக்கு வீடு கட்டிட்டு இருக்க வேற. பட் வேற எந்த சோர்ஸுமே இல்லைங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அடைச்சு பார்த்தா முடியலங்கனால. எங்களால் அதுக்கு வட்டி கூட கட்ட முடியல. வித்தோம், இன்னொன்று கட்டுறோம், அதுக்கு காசு புரட்டுறேன். ஸோ அந்த வேர்லேருந்து நாம தான் ஒரு உட்காந்து ஆரம்பித்து பண்ணுறோங்க. அப்பா அம்மாக்காண்டி நிற்கிறோம். சரி பார்த்துருவோம் முடியாது. இந்த தொழில் எதுக்குங்க இவ்வளோ போட்டு உருட்டுற எதுக்குங்க? அந்த வீட்டை கட்டி எங்கள் அப்பா அம்மா கையில் கொடுத்துருணுங்க. அவங்க ஹாப்பியாக நிற்கணும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் நாம் பார்த்துக்குவா. நம்ம வாழ்க்கை என்ன மயிறு எடுத்து அதில் என் பர்சனல் லைஃப்லாம் 2ஆ 3ஆ போயிடுச்சு ப்ரோ. இந்த ஒரு 7-8 வருஷத்தில் இந்த பண பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா, பணம் இருந்தால் பூரா ஒட்டிக்குவானுங்க ப்ரோ. பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தனுமே எல்லாம் கழண்டுவானுங்க ப்ரோ. அப்படியே டப்புன்னு கழண்டுவானுங்க. அது நீங்கள் நம்ம கேட்கவும் முடியாதுங்க. போயிட்டு வந்து பண ஹெல்ப் எல்லாம் வந்து மேக்ஸிமம் கேட்காத இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கான மரியாதை இருக்குங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறப்ப அது கேட்க முடியாதுங்க. அது ஒரு மாதிரி சங்கடம். அவனுக்கு கூப்பிட்டு அவனோட பிரச்சனை தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏங்க ரிவ்யூ பண்ணலையா அப்படிங்குவானுங்க. டேய் இங்கே உயிரே போகிற அளவுக்கு இருக்குடா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் பண்ணல ப்ரோ, பண்ணிடுறேன் ப்ரோ, அப்படியே ஓடும். ஸோ இந்த 2 வருஷமாக தான் நானே மூச்சு விட்றேங்க. ஒரு மாதிரி ஹாப்பிங் கூட இல்லை, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த நரகத்துலேருந்து வெளில வந்ததே இந்த 2 வருஷமாக தான். அப்படியே ஓரளவுக்கு அப்படியே, அதாவது ப்ரோ வாழ்க்கையிலேயே ஒஸ்டான ஒரு ஃபீலிங் என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் இருப்போம், அது எப்போ வந்து நம்ம கையை விட்டு போகும்னு தெரியாமல் ஒரு பயம் இருக்குல்ல, உலகத்திலேயே ஒஸ்டான ஃபீலிங் அதுதான் ப்ரோ. அது என்னன்னா, இப்போ எனக்கு கூட இல்லை, எங்கள் அம்மாலாம் எங்கள் அம்மா அப்பா மூஞ்சியை பார்க்கவே முடியலைங்க அப்போல்லாம். அதாவது எங்கள் அப்பா எத்தனை தடவை சொல்லியிருப்பாரு தெரியுங்களா, ஒரு நாள் நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் மருந்தை குடிச்சிட்டு படுத்தலாம், இது சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அம்மா அவர் ஏதாவது சொல்லுவார், நீ கண்டுக்காத, அது ஏதாவது சொல்லுவார், மைண்டு வாங்கிடாத அப்படின்னு. பேங்க்காரங்கிட்ட அதை சொல்கிறேனுங்க. பேங்க்கார மேலாம் நமக்கு ஏன் வந்து அவனுக்கு மேலே அவ்வளவு கோபம் வரும்னா, நான் சொல்கிறேனுங்க மேனேஜர்கிட்ட, ஏங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க, அவங்க இதை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, சார் இதெல்லாம் நாங்கள் பல தடவை பார்த்துட்டோம் சார், பல கேஸில் பார்த்துட்டோம் அப்படிங்கிறா. உன் பொண்டாட்டியும் உங்கள் அம்மாவும் சொல்லலடா, அப்புறம் என்னடா உனக்கு என்ன? பேங்க்காரன் அதாவது சொல்கிறேனுங்க, கடன் 60 லட்ச ரூபா, நான் சொல்கிறேன் 65 லட்ச ரூபா சம்திங்க, எல்லாம் வட்டி கட்டுறோம், அசல் தீரவே மாட்டேது. நான் கடைசியில் சொல்கிறேன், சார் 30 மாதம் தாங்க, மாதம் 2 லட்சமாக கட்டுறேன், ஏதாவது ஒன்று புரட்டி கட்டுறேன், ஒரு சான்ஸ் தாங்க அப்படிங்கிற. இல்லை நீங்கள் வந்து 65 ஒரே ஷார்ட்டாக கட்டணுங்கிறான். ஒரே ஷார்ட்டாக கட்டுறதுக்கு நான் என்னடா அம்மானி போயினா நான் யார் ரீஷெட்யூல் பண்ணுவாங்கல்ல? இல்லை பிரதர், அது என்னன்னா சிசி லோனுங்க. அந்த சிசி லோனில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி என் பேரில் பாதி அப்பா பேரில் இருக்குது. அப்பாவுக்கு சிபில் தப்பாக இருக்குதுங்க. அப்பா போய் சிபில் போய்ட்டு எனக்கு சிபில் நல்லா இருக்குது,
இதுல என்ன பிரச்சனைனா, யாரோ ஒருத்தர் பேர்ல இப்போ என் பேர்ல இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லைங்க. நான் இன்னொரு இடத்துல வந்து லோனை மாற்றி நான் இது பண்ணியிருப்பேனுங்க. இப்போ அப்போ தானே அட்லீஸ்ட் அப்பா போர்ஷனாவது ஃபுல்லாக கட்டணும். அதுவே கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபா வருதுங்க. 35 லட்ச ரூபா சிங்கிள் ஷார்ட்டாக கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. அது ஒரு இடத்துல விற்கணும். விற்கிறதுக்கு போனோம்னா நாம் அர்ஜென்ட்டில் இருக்கிறோன்னு சொல்கிறங்காட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா எடுத்தா அவன் 2 லட்ச ரூபாய்க்கு கேட்குறான். எல்லாருமே போட்டு பார்க்குறானுங்க நம்மளைய. நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க ப்ரோ? நானும் முன்னாடி நீங்க கரெக்டா கட்டினதெல்லாம் கூட அவனுங்க யோசிக்க மாட்டானுங்க ப்ரோ கலெக்ஷன் ப்ரோ. டீம்ல. அதாவது அதே இதுல அப்பா வந்து அந்த 3 ஜினி ஃபேக்டரி வைக்கிறப்போ காசை கொண்டு போய் கொட்டுவார் ப்ரோ. நான் அது சொல்றேன் 2003 கொட்டுவார் காசு கொண்டு போய். அந்த 100 ரூபா கட்டை கொண்டு போய் நான் தான் எடுத்துட்டு போவேன். பேக எடுத்துட்டு போய் கொட்டுவோம். அந்த ஜின்னிங் பண்ணும்போது கொட்டுவோம். வாங்குவானுங்க, பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்குவானுங்க. அது என்னன்னா, நாங்க செலக்ட் பண்ண பேங்க் ஒஸ்டான பேங்க் ப்ரோ. கத்தோலிக் சிரியன் பேங்க்னு ஒன்று இருக்குங்க. ஒஸ்ட் பேங்க். நான் எல்லா பேங்க்கையும் நான் மோஸ்ட் சொல்ல மாட்டேங்க. பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் இவங்களாம் ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க. ஐசிசி கரெக்டாக வரவு செலவு பண்ணோம்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு தர்றாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. சில பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிஹேவியரே தப்பாக இருக்குங்க. கடைசியில் தான் ட்ரிவாண்ட்ரம் போய் அந்த லோன் அமௌண்ட்டு ஒரு 2.5 லட்ச ரூபா குறைச்சோம் வீட்டை விற்றதுக்கப்புறம். என்ன பண்ண முடியுங்க? எங்கள் அப்பா வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்தார். நல்லாவே இருக்க மாட்டேங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அவ்வளோதான் எங்கள் அப்பானால முடிஞ்சதுங்க. அதான் பண்ணோம். அது வந்து நேஷனலைஸ்ட் பேங்க் மாதிரியா இல்ல ப்ரோ? பிரைவேட்டா ப்ரோ அதெல்லாம் பிரைவேட்டுங்க. அதெல்லாம் எவனோ இன்னும் டேக் ஓவர் ப்ரோ. அப்பா அவினாசியில எங்க அப்பா தொழில் பண்ணிட்டு இருக்கிறப்போ பெரிய பேங்க் அதுங்க. அப்பாவுக்கு வந்து பெருசா அந்த நாலேஜ் எல்லாம் இல்லைங்க, பேங்கிங் நாலேஜ் எல்லாம். அன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட் பேங்க்ல பண்ணிட்டு தான் நமக்கு எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இன்னைக்கு வந்திருக்குங்க. அவன் நல்லா பார்த்துருப்பான். நமக்கு ஏதோ ஒரு வழியில இப்போ பேங்க் ஆஃப் பரோடா எல்லாம் வரவு செலவு பண்றாங்க அப்பா அம்மாலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. அவங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு ஒரு அட்வைஸ் தர்றாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, நியாயமா இருக்காங்க எல்லாரும். தப்பான பேங்க் மாட்டினா செத்தானுங்க பிரதர். நான் கேட்குற நெகட்டிவ் எடுத்துக்காதீங்க. நீங்களே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உங்கள் கிரைசிஸ்லேருந்து இதாகி வர்றீங்க. இன்னொருத்தர் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, எப்படி முடியுது? அது என்ன நண்பா, நான் என் காசா போடுறேன். நான் கொஞ்சம் போடுவேன், எல்லாரும் சேர்ந்து போடுவோம் காசை, அவ்வளோதான். இதுல என்ன இருக்கு? வீட்டை கட்டி முடிக்கிறதுல என்ன இருக்குது? அதான் கேட்டேன். பரவாயில்ல. கிரைசிஸ் கோபால், கிரைசிஸ் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும் கோபால். அது கரெக்ட் தானே? அது இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்காண்டி வந்து இன்னொருத்தனுக்கு வந்து இப்போ நான் என் கெப்பாசிட்டிக்கு 1000 ரூபா கொடுக்க முடியும், கண்டிப்பா கொடுக்க முடியும். நான் 1000 ரூபாய் என்னைக்கெல்லாம் கொடுக்குற சான்ஸ் இருக்கும் நான் கொடுக்குறேன். நான் ஓகே ப்ரோ. உங்களுக்கு யாரெல்லாம் கூட சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க ப்ரோ? செலிபிரிட்டி இல்ல நிறைய பேர் அதெல்லாம் நிறைய பேர். நான் ஒரே பேமெண்டா கொடுக்குறதுக்கெல்லாம் ஆல்ரெடியா இருக்கு. நான் என்னன்னா, நான் அப்படியெல்லாம் வந்து போயிட்டு நான் போய் அப்படி முன்னாடி நின்று அந்த போஸ்டிங் எல்லாம் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு முதல்ல அந்த குடும்பம் வந்து கரெக்டாக, நான் எப்பவுமேங்க என்னை கூப்பிடுவானுங்க, இந்த மெடிக்கல் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவானுங்க. எனக்கு உண்மையாலுமே நியாயமாக கூப்பிட்டாங்கன்னா நான் பேசுவேன். சிலவெல்லாம் பார்த்தீங்கன்னா வாண்டட், என்ன பிரதர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க, நான் மெடிக்கல் ஹெல்ப் கூப்பிட்றேன் அப்படிங்குவான். நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பேன், யாருக்கு பிரச்சனை? எங்கள் அம்மாவுக்கு பிரதர், எங்கள் அப்பாவுக்கு பிரதருங்க. சந்தோஷம், ஓகே, சாரி இப்படி ஆகிப்போச்சு, ரைட்டு. உங்கள் சித்தப்பங்கிட்ட கேட்டியா? உங்கள் பெரியப்பங்கிட்ட கேட்டியா? சொந்தக்காரங்கிட்ட கேட்டியா? அவன் என்னன்னா, சொந்த வீடு, நிலம், நகை எல்லாமே இருக்குங்க, எல்லாமே இருக்கும். எதுவுமே நகுத்தாம எவனோ ஒரு இளிச்சவாயனை போட்டு மிளகாய் அரைச்சு அவங்ககிட்ட இருந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணலான்னு அந்த கேட்டகரி ஒன்று இருக்குதுங்க. அந்த கேட்டகரிகிட்ட வேற வழி இல்லைங்க, மனசாட்சி எல்லாம் பேசும். உண்மையாலுமே அந்த வறுமையில் இருக்கிறவங்க சில பேர்லாம் இருக்காங்க, பார்த்தாலே நமக்கு தெரியும் ஒன்றுமே இருக்காதுங்க. அவியலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது புரட்டி கொடுத்ததெல்லாம் உண்டுங்க. அது நமக்கு தெரியும் அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்ம போய் அது பண்ணணுங்க. இன்னொன்று ப்ரோ, இப்போ குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் நாம் போய் பண்ண முடியாது இல்லைங்களா? அவனுக்கு கிட்னி போனதுக்கெல்லாம் நாம் போய் கொண்டு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்களா? இல்லைங்களா? அது வந்து அவங்க பிரச்சனைங்க. அது அந்த மாதிரி எத்தனையோ இருக்காங்க. அவன் பர்சனல் பிரச்சனை. அதை கொண்டு போயிட்டு நான் 15 லட்ச ரூபா கொண்டு போய் அவங்க கிட்னி ரெடி பண்ணுறதுலாம் பண்ண முடியாது. குழந்தைகளுக்கு பண்ணாங்க, ஏன்னா அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது பாவம். அது எந்த குழந்தையும் இருந்தாலும் சரி, அது வாழ வேண்டியது, அதுக்கு போய் நின்று பண்ணலாம். பொம்பளைங்க பாரு, ஏதாவது ஒரு கர்ப்பத்திலேயோ அந்த குழந்தை பிறப்புலையோ ஏதாவது பிரச்சனைனா இப்போ பண்ணலாம், ஏன்னா அது ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுங்க. அதனால அதெல்லாம் வந்து யோசிக்காமல் போய் உட்காந்து என்ன புரட்டமோ புரட்டலாம் ப்ரோ. எல்லாத்துக்கும் பண்ண முடியல ப்ரோ. அதுக்கு நீங்கள் பல பேர் கோச்சுக்கிறானுங்க ப்ரோ. என்ன நாங்க ஃபோன் பண்ணோம் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. சொல்லுங்க. பொய்க்கால் ஒரு படம் நடிச்சீங்கல்ல ப்ரோ, அதுல வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் அந்த கிரவுட் ஃபண்டிங் ரோல் கொடுத்துருப்பாங்க. முதல்ல உங்கள்கிட்ட நரேட் பண்ண போதே சொல்லிட்டாங்களா ப்ரோ அந்த ரோல் இந்த மாதிரி தான்? கொஞ்சம் தெரியும் நல்லாவே தெரியும்.
ஆக்சுவலா இல்ல கிருஷ்ணன் ப்ரோ, நம்ம நெகட்டிவா இதுக்கப்புறம் நடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ரோல் எடுத்துக்கிட்டீங்களா? இல்லைங்க, அது நடிப்புங்க, அவ்வளவுதான். இதுல என்னங்க இருக்குது? நடிப்புல என்னங்க இருக்கு? நல்லது கெட்டது என்ன இருக்குங்க? நடிப்புங்கிறது ஒரு மேட்ரு, அவ்வளவுதான். நடிக்கணும், அந்த ரோலை ஒழுங்கா பண்ணணும். அதுல என்னங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்கு? எல்லாமே நல்ல ரோல் தான். நெகட்டிவ் ரோலுங்கிறது நீங்க பேசுறீங்க பாருங்க, அது சூப்பரா இருக்கு எனக்கு. ஏன்னா வெறும் ஒரே ஒரு நாளுங்க, ஒரு நாள் போயிட்டு நாமளே காஸ்டியூம் கொண்டு போய் நடிச்ச ஒரு படம் அது. அதுக்கு இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு செம ஹாப்பியா இருக்கு. அன்னைக்கு ரேண்டமா ஒரு நம்ம ஸ்விக்கி பை ஒருத்தர் வந்துட்டு, ஆனா நீங்க எஃப்ஐஆர்ல நடிச்சீங்க, அவனுக்கு நான் யூடியூப் பண்றேன்னு கூட தெரியாது, நீங்க எஃப்ஐஆர்ல நடிச்சவர் தானே அப்படின்னாரு. எனக்கு செம ஹாப்பியா போச்சு. சூப்பரா டே, நான் நடிச்சேன்னு ஒருத்தர் சொல்றான்டா. எனக்கு உண்மையாவே அது செம பயங்கரமான ரெக்கக்னிஷன் இருந்தது. ஸோ ஹாய் பிரசாந்த் அண்ணா. ஹாய். ஞாபகம் இருக்காண்ணா, நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி ஃபோன்ல. சொல்லுப்பா. அந்த அன்னைக்கு இந்த போன வாரம் அந்த இன்ஜினியர் அவங்கள பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்தீங்க. அது அன்னைக்கே உங்களை அடுத்த நாள் கால் பண்ணேன், ஆனா பட் அந்த விஷயத்த பேசல, வேற விஷயத்த பேச வச்சுட்டேன். அது ஒரு மாதிரி நீங்க சொன்ன ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல நானு சிவில் இன்ஜினியர் தானா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். உங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன், எல்லா இது பண்ணிருக்கேன். அந்த எல்லா ஃப்ராடா இருப்பாங்க, காசு ஏமாத்துவாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னது ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருச்சு. படிச்சவங்களை குறைய சொல்லலாம். படிச்சவங்க இல்ல 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 ஒரு நிமிஷம் ப்ரோ, அப்படி சொல்லான்னு இந்த அவங்க இன்னொருத்தரோட சொல்லிட்டு இருந்தா, இந்த மாதிரி எங்க மாமா ஒருத்தர் கான்ட்ராக்ட் விட்டாரு, அதே மாதிரி இன்ஜினியர் ஒருத்தர் ஏமாத்திட்டாரு அப்படின்னு. இல்ல ப்ரோ, சிவில் இன்ஜினியர்ஸ் இப்ப கான்ட்ராக்டர் எல்லாம் பண்ணிட்டு நான் அந்த இதுல அந்த பிசினஸ்ல தான் ப்ரோ இருக்கேன் நானு. நான் வந்து என்னன்னா, இப்போ எல்லாருமே லாபம் வேணும் சச்சின், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? பின்னாடி போற ஏதோ இப்போ எல்லாரையுமே குறை சொல்ல சச்சின். ஆக்சுவலா அந்த பாயிண்ட் என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, சிவில் இன்ஜினியர்ஸ் பத்தி பேசல. அதாவது எல்லாருக்குமே குறைஞ்சபட்ச லாபம் வேணும். நீங்க சிவில் இன்ஜினியர் ஒரு பில்டிங் எடுத்து பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2500 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பண்ணி தர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200-300 ரூபா லாபம் வேணும் உங்களுக்கு. அது இல்லாமல் வந்து எந்த தொழிலுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க கீழே சம்பளம் கொடுக்கணும், ஆஃபீஸ் ரன் பண்ணணும், டேக்ஸ் கட்டணும், ஒரு 1000 பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். அது இல்லை, நான் மனசாட்சியே எல்லாம் நடந்துக்கிறத பற்றி பேசிட்டு இருந்தேன். அதாவது ஸ்கொயர் ஃபீட் 2500 ரூபா அப்படிங்கிறப்ப 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபா அடிக்கிறான் பாருங்க. அடிச்சுட்டு பில்டிங் தன்னோட குழந்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கள்ளிப்போல் கொடுக்குறான் பாருங்க. அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இடிச்சுடுங்கன்னே தெரியாம பில்டிங் கட்டி விட்டு போறான் பாருங்க. அப்போ நான் பேசிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ நியாயமா தொழில் பண்றவன்னு நாம எப்படி ப்ரோ பேச முடியும்? நியாயமா தொழில் பண்ணா நிச்சயமா அது லாபம் இருக்குங்க. அவன் நஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது, அசலுக்கு பண்ண முடியாதுங்க. ஸோ அதில் நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்கள பத்தியும் பேசிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ நான் என்ன பேசுறேன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஸ்திரி கன்சல்டிங்ல மேஸ்திரி வந்து ஆர்கிடெக்ட் ஆயிடுறான், மேஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர். மேஸ்திரி தான். அவனுக்கு ஆர்கிடெக்டுக்கும் சிவில் இன்ஜினியருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இவனுக்கு கட்டடம் கட்டினானுங்க, எப்படி கட்டுவானுங்க அப்படிங்கிறது வந்துங்க, எங்க பழைய வீட்டுல பின்னாடி ஒரு வீடு இருக்குது, அதுல எங்க மேஸ்திரி ஒரு பாத்ரூம் ஒன்று கட்டியிருப்பான். அது பாத்தீங்கன்னா இந்த ஈஜிப்ட் டனல் மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா, என்ன அந்த மாதிரி ஒரு பாத்ரூம் நீங்க உலகத்திலே எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த கடைசியில சமையல் ரூம் பக்கத்துல பாத்ரூம் வச்சிருப்பான். டேய் யாரா நீ இதெல்லாம், உங்களுக்கு யாரா ஐடியா தந்தா? இதுல சீஃப் ஆர்கிடெக்ட் எங்க அப்பா, இந்த ஜூனியர் ஆர்கிடெக்ட் எங்க அம்மா, எக்ஸிகியூஷனு மேஸ்திரி. அதுல எப்படிதான் வாடகைக்கு இருக்கு நானும் கேட்பேன். ஏமா இந்த மாதிரி ஒரு வீடு கட்டினா எப்படிமா வாடகைக்கு வருவானுங்க? என்னன்னா அன்னைக்கெல்லாம் கட்டிட்டோம் பிரதர், அந்த வீடு வந்து இன்னைக்கு வரைக்கும் 7000 ரூபாய்க்கு மேலே வாடகைக்கு போக மாட்டேங்குது. ஏன்னா அப்படி ஒரு பாத்ரூம் ஒருத்தன் குடி வர்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய உலக அதிசயம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா ஐடியா, வெளியில இருந்து எட்டி பார்த்தா நாம் வந்து சமையல் ரூம்ல சமைச்சிட்டு இருக்கிறப்ப இங்க தெரியணுமா, அதுவே ஒழுங்கு இருக்கு. அதுக்கு சமையல் ரூம் பார்த்தா பெரிய கிளாஸ்ன்னு வச்சிருப்பாங்க. அதாவது உலக எக்ஸ்ட்ரீம் ஆர்கிடெக்சர்ல இருக்கு அந்த ரெண்டு இது பாத்தீங்கன்னா. ஸோ இவங்களுக்கு இவ்வளோதான் தெரியும் ப்ரோ. இப்போ என்னன்னா ஆர்கிடெக்ட் வந்து நம்ம பசங்க பண்ணுறாங்க, ஸ்பேசியம் அட்வர்டைஸ் பண்ணலாமே, நல்ல பசங்க, ஸ்பேசியம் டிசைன் ஸ்டுடியோ அப்படின்னு கோயம்புத்தூரில் வச்சுருக்காங்க பசங்க. பேர் சஞ்சீவ்குமார், 2 சஞ்சீவ்குமார், நல்ல பசங்க, பெங்களூரில் படித்தவனுங்க. படித்ததுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பசங்க, இப்போ ரொம்ப யங்ஸ்டர்ஸுங்க. இப்போ அவனுங்க சொல்கிற இன்புட்டை இவனுனால ப்ரோ ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது. அதாவது மாடி வந்து பார்த்தீங்கன்னா, மாடிப்படி வந்து கேன்டிலீவர் வந்ததுல வந்து அவன் கரெக்டாக பீமுக்கெல்லாம் இது பண்ணி அவன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வச்சு கரெக்டாக கம்பி போட்டு மாடிப்படி ஏற்றுறான். இவன் மேஸ்திரி என்னங்கிறான், அந்த படி போகிற இடத்துல கீழே 2 பீம் வச்சு தாங்கிடுவானுங்க, இல்லைன்னா இந்த பக்கம் சாஞ்சு விழுந்துருமா.
எங்க அப்பா சந்தேகத்துல இந்த 3 நாளா போட்டு டார்ச்சர் பண்றாரு. டேய் படி கீழே விழுந்துருமாமா அப்படின்னு. ஏப்பா அவனுங்க அவ்வளவு படிச்சு சாயில் டெஸ்ட் எடுத்தெல்லாம் பேஸ்மெண்ட் தோண்டி பண்ணிருக்குது. படி கீழே விழுகுமாப்பா, என்னப்பா பேசுறீங்க? 2 லாரியே கொண்டு போய் மேலே ஏற்றி நிறுத்தலாம்ப்பா, அதெல்லாம் ஒன்றாகாது. அவன் வந்து இதோட சிக்னேச்சர் ப்ராஜெக்டா, அவன் இந்த ப்ராஜெக்டை வச்சு இன்னொரு 10 ப்ராஜெக்ட் எடுக்கணுங்கிற ஒரு வெறியில அந்த பசங்க பண்றாங்கப்பா. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் என்ன பண்றது மேஸ்திரி, அப்படியே நான் இல்லாதப்ப என்ன பண்றது, அப்படியே எங்க அப்பா கூட கொஞ்சம் உஷாரு, கொஞ்சம் இது ஒன்று எங்க அம்மா போய் பால் போடுறது. அக்கா எங்க பார்த்தாலும் ஓப்பனாவே இருக்குது, திறந்து இருக்குது, இது நிறைய கதவு பூட்டான மாட்டேங்குது அப்படிங்கிறது. அவங்க டிசைன் பண்ணதே இருக்குன்னா காற்று ஈஸியாக உள்ளே வரணும், சுடுகாத்தெல்லாம் மேலே போகணும், நல்ல வென்டிலேட்டடா சூப்பராக இருக்கணும்னு அவன் உட்காந்து அவ்வளோ விஷயம் பார்த்து கட்டுறான். இவனுக்கு என்னன்னா, ஐயோ நாம நினைச்ச ஃபார்முலா வரமாட்டேதே, நம்மளை இன்ஜினியர் ஆக விட மாட்டானுங்களேங்கிறது இவனுக்கு கொஞ்சம் பஞ்சாயத்தா இருக்குதுங்க. அதனால பார்த்து கட்டுங்க, மேஸ்திரி எல்லாம் வச்சு கட்டுறீங்கன்னா தயவு செய்து பார்த்து கட்டுங்க. ஏன்னா ப்ரோ நீங்க சொல்றது கரெக்டா. தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கேட்டரிங் நடத்திட்டு இருந்தாரு. கேட்டரிங்காக ஒரு வீட்லயே யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த செவுரு எல்லாம் வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு, நில செவுரு எல்லாம் வந்து செல்லரிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பெயிண்டரையும் மேஸ்திரி பேசினப்ப அவங்க இல்ல டோட்டலா இது ஒரு 7 லட்சம் ஆகும் மாத்தணும் அப்படின்ட்டாங்க. பட் ஆனா அவங்க ஆர்கிடெக்ட் ஒரு பொண்ணு படிச்சிருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாயிலே வந்து எது மெயினா மாத்தணுமோ அதை மட்டும் மாத்தி. நிறைய பேருக்கு புரியலைங்க. அதாவது நீ 80 லட்சம் ரூபாய் கட்டுற வீடு, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டுறேன்னா அது எப்போ 1.5 கோடி ரூபாய்க்கு அப்ரிஷியேட் ஆகும்னா ஃபியூச்சர்ல இன்ஃபிளேஷன்னால, நீ 1 கோடி ரூபாய் கட்டின வீடுக்கு 1 கோடி ரூபாய் வேல்யூவேஷன் இருந்தால் மட்டும்தான் ஆகும். ஐ மீன் அந்த 1 கோடி ரூபாய் அளவுக்கு உள்ள செலவு பண்ணியிருக்கணும். அப்பதான் அதோட வேல்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இவனுங்க 1 கோடி அப்படிங்கிறது உங்க நம்பர்ல மட்டும் காட்டுவானுங்க. பேங்க்காரன் இந்த பக்கம் 1 கோடின்னு காட்டிடுவான், லோன் தந்துடுவான். இந்த பக்கம் பில்டரும் 1 கோடின்னு காட்டுவான். ஆனா உள்ள இருக்க டப்பி இருக்குல்ல, இந்த பில்டிங்கிற டப்பி, அந்த டப்பி உனக்கு கட்டினது 50 லட்சம் ரூபாயில தான் கட்டியிருப்பானுங்க. அது நமக்கு தெரியவே தெரியாது. அப்படியே பூசியிருப்பானுங்க, எல்லாம் மேக்கப்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எல்லாம் சும்மா ஜேன்னு இருக்கும். எல்லாம் ஜெயிச்சிட்டோம் மாறாதான், ஒரே வீடியோ தான், ரீல்ஸ் தான். 6வது வருஷம் புழக்க ஆரம்பிக்கும். 6வது வருஷம் தான் புழக்கம். ஏன்னா உனக்கு மட்டியா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த முறுக்கு கம்பி, ஏதாவது வந்து பழைய கம்பி இருக்குது, முறுக்கு கம்பிலேயே என்னென்ன கம்பிகள் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அதுக்குள்ள வந்து எவ்வளவு வந்து ஓர்ல இருந்து எடுக்கிறான், எவ்வளவு வந்து ரீப்ராசஸ் பண்ணி உள்ள வந்து சேர்த்துறாங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அந்த கம்பிக்குள்ள இருக்கிற மெட்டீரியல். ஏன் டாட்டா வந்து நம்பர் 1 அப்படின்னா, அவன் வந்து 100% ஓர், 100% வந்து அயனோர் வந்து அவனோட அந்த மைன்ஸ்ல இருந்து எடுத்து பண்றான். அதனால டாட்டா வந்து அவ்வளவு விலை, மற்ற கம்பெனியோட 10 ரூபா எச்சா இருக்கும். ஜேஎஸ்டபிள்யூ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10% மிக்ஸ். ஸோ 90-10 எங்கள் வீட்டுக்கு ஜேஎஸ்டபிள்யூ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கினீங்கன்னா தலைவனுங்களாம் 50-50 60-40 எல்லாம் இருக்கானுங்க. அதெல்லாம் என்னன்னா கம்பியை வளைப்பானுங்க, கம்பி மேல நின்று நடப்பானுங்க, கம்பி மேல கார் ஓட்டுவானுங்க. இந்த விளம்பரம் எல்லாம் வருது இல்ல, இது கம்ப்ளீட் இவனுங்க எல்லாம் என்னன்னா, இந்த கார் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசுறு வெளியில வரும். அந்த பிசுரை உருக்கி ஊத்துவானுங்க. என்ன அதை ஊத்தி தான் கம்பி பண்றானுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஜென்மத்துக்கு சொல்ல மாட்டானுங்க. எந்த ஜென்மத்துக்கு இதெல்லாம் நீங்க கண்டே பிடிக்க முடியாது. நீங்க நாங்கெல்லாம் உட்காந்து அவ்வளவு கான்வர்சேஷன் பண்ணி இது வெளியே எடுத்தேன். ஸோ அதை போட்டு விட்டு முறுக்கு கம்பி முறுக்கிற கம்பின்னு வானுங்க. அந்த கம்பி போட்டிங்கன்னா 5 வருஷம் இருக்கும். 6வது வருஷம் அப்படியே செவரு பழக்கம் லைட்டா. அப்புறம் பேட்ச் ஒர்க் ஆரம்பிக்கும். ஒரு யோகிபாவை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அடுத்த 20 வருஷம் பேட்ச் ஒர்க் தான். ஒண்ணும் இல்லை, பில்டிங் சீப்பா கட்டிடுவீங்க, அவன் 1 கோடி இந்த பக்கம் பேங்க் தந்துடுவான், 1 கோடிக்கு நீங்க இது பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பக்கம் பில்டர் 50 லட்சம் லாபத்தை எடுத்துட்டு இந்த பக்கம் ஓடி போயிடுவான். நீங்க 50 லட்ச ரூபாய் பில்டிங் 1 கோடின்னு நினைச்சுக்கிட்டு நமக்கு 1.5 கோடி ஆகுன்னு நினைச்சு என்னைக்கு அந்த ப்ரோ கார்த்தி ப்ரோ பிரசாந்த் அப்படிலாம் கட்ட முடியாதுண்ணே. தயவு செஞ்சு இப்படியே சொல்லாங்க, அப்படிலாம் கட்ட முடியாதுண்ணே. 50 லட்ச ரூபாய் விட 1 கோடி ரூபாய் 50 லட்சம் கட்ட முடியாதுண்ணே. நான் உனக்கு கட்ட முடியாது. என்ன கட்ட முடியாது? எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் கட்டிட்டு இருக்கிறா, தலையில பீமே சாஞ்சு இருக்குது. நீங்க வா, நீ காமிக்கிறேன் நான் உனக்கு. என்ன நீ சும்மா நண்பா, என்ன நண்பா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? வா, செங்கல் ஒன்று வச்சு கட்டிக்கிறா. அந்த செங்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் மியூசியத்துல வைக்கலாம். நீ அந்த மாதிரி ஒரு செங்கல் வச்சு, அந்த மாதிரி ஒரு பூச்சி பூசி,
அது அது வந்து பின்னாண்டிலாம் இடம் விட்டுருக்கானுங்க பத்துக்கு. அதெல்லாம் வந்து பியூட்டி. அதெல்லாம் இருக்கு நண்பா. வா நண்பா, நான் உனக்கு காட்டுறேன். உனக்கு பில்டர் என்னென்ன பண்ணுவாங்க. இல்ல நானும் ஒரு 4-5 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். இந்த அளவுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு நான் இது வரைக்கும் யாரையும் பார்க்கல. அதனாலதான் நீங்க சொல்லும் போது சுத்தி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க பாவம். அதனால ஏதோ நல்ல ஒரு சர்க்கிள் இருக்கு. அதங்காட்டிக்கு உனக்கு தெரியல. வா, நீ வா நம்பர். இல்லண்ணா எல்லாத்துக்கும் இல்ல. எங்க சார் ஒரு வார்த்தை சொல்லுவாருண்ணா. நான் ஒரு 4 வருஷம் ஒரு சார்ட் ஒர்க் பண்ணேன். அவர் ஒண்ணு சொல்லுவாரு, மத்தவங்க ஆசையை கூட நிறைவேற்றிடலாம், இது கனவு எல்லாத்துக்கும் நிறைவேறாது வீடுன்றது. அதை பண்றோம், அது கொஞ்சம் நேர்மையா பண்ணுவோம். நல்ல மென்டர் இருக்கிறாங்க. அதனால நல்லபடியா இப்ப எங்களோட ஆர்கிடெக்டும் நல்ல பசங்க, நல்லபடியா மென்டர் பண்ணப்பட்ட பசங்க. ஸோ அதனால வந்து அவன் பெஸ்ட்டை டிமாண்ட், அதாவது பெஸ்ட்டை கட்டுவான். என்கிட்ட வந்து அவங்களோட அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோங்கிறது டிமாண்ட் பண்ணுவான், அது வேற. ஆனால் அவன் வந்து எந்த இடத்துலையுமே கலப்படமாக மாட்டான். ஸோ அந்த மாதிரி நீ உனக்கு வந்து மென்டர் வந்து அட்டகாசமாக இருக்காங்க. அதனால நீ நல்ல வீடு. ஏன்னா அதே அன்னைக்கு பேசிட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராமில், எவ்வளோ நல்ல இன்ஜினியர்ஸு இப்படி கட்டுங்க, இதை பண்ணுங்க, இந்த கெமிக்கல் போடுங்கன்னு அவ்வளோ நல்ல சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்கதான் செய்கிறாங்க. ஸோ அதில் ஒரு ஆள் இல்ல, வீட்டுக்காரங்க ப்ரெஷர் அதிகம் தான். ஹவுஸ் அவங்க வந்து நம்ம ஒரு கோட் பண்ணா எல்லாத்துலயுமே அவங்க வந்து நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஈஸியா ஒரு நான் 4 செங்கல் வச்சு கட்டிடுங்கன்னு பாங்க. நமக்கு தான் தெரியாது எவ்வளவு செங்கல் பண்ணி போடணும், அது எவ்வளவு காஸ்ட் ஆகும். சோ அது அந்த தப்பு இருக்குண்ணா. ஏன்னா இப்ப நானா இருக்கேன்னா, இப்ப எனக்கு ஒரு வீட்டுக்காரங்களோட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் தானே, நீங்க டைல்ஸை ஒட்டிருங்க அப்படின்றாங்க. அந்த 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னா டைல்ஸ் 50 ரூபா மணிக்கு வச்சு அதுக்கு நான் 10,000 ரூபாய்க்கு எடுக்கணும்னா அதுக்கு சிமெண்ட் இருக்கு, ஜெல்லி மண் இருக்கு, இத்தனையும் நான் பாக்கணும். 20,000 வந்துரும் எனக்கு. வீட்டுக்காரங்க இல்ல டைல்ஸ் எழுதி விட்டு வந்துரு, டைல்ஸ் போடா அப்படின்ட்டு வந்துரு, அவ்வளவுதான். அவனுங்க இல்ல அது இருக்கிறானுங்க, அது எக்ஸ்ட்ரீமெல்லாம் இருக்கானுங்க. கம்பி எதுக்கு, அந்த காலத்துல அஸ்திவாரம் தானே வச்சாங்க, அப்படியே பண்ணிடலாமே அப்படிங்குவானுங்க. வீடே எதுக்குடா, நீ கூரையை போட்டு எடுத்துக்க வேண்டியதானே. இல்ல ப்ரோ, நான் இப்ப அந்த மாதிரி வீட்டை விட்டுருங்க, கட்டி விக்கிறாங்கல்ல அந்த மாதிரி வீடு சொல்றேன். மொத்தமா இப்ப அபார்ட்மெண்ட் இல்ல வில்லா மாதிரி கட்டி. என்னன்னா பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதாவது இந்த ஃப்ளோரிங் மேலே ஏத்துறப்ப கடைசியில் இந்த பீமுகளாவது கரெக்டா உட்கார வச்சிடறானுங்க. சின்ன வீட்டுகளில் சச்சின் சொன்ன மாதிரி ஓனருக்கு பிரச்சனையும் இருக்குது, ஓனருக்கு டார்ச்சரும் பெரிய டார்ச்சர் இருக்குது. நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய்க்கு எல்லாமே முடிச்சு தர முடியுமா அப்படிங்குவானுங்க. 500 ரூபாய்க்கு எப்படிலாம் முடிச்சு தர முடியும் அப்படின்னா, அப்போ 1000 ரூபாய்க்கு முடிச்சுக்குங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, வீட்டில் பீம் வருதா வரலையா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. பீம்னாவே என்னென்ன தெரியும், அதுக்கு படிக்கிறதும் கிடையாது. அதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று பண்ணுறேன்னா பேசிக்காக அதை பற்றி ஒரு சின்ன ஒரு நாலேஜாவது வேணும். அதெல்லாம் கிடையாது. அப்படியே பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டாக அப்படி கட்டுறது, அது அங்கேயே தர வந்துடும். கொஞ்சம் மண்ணு கொட்டிக்கிட்டு ஏத்துறா அப்படின்னு சிவில் இன்ஜினியர் சொல்லுவா. அப்படி கொஞ்சம் ஏத்துங்க, கொஞ்சம் எலிவேஷன் பண்ணுங்க, அப்பதான் தண்ணி கிண்ணியெல்லாம் ஓடி கரெக்டாக சாக்கடைக்குள்ள போகும்னா, ஐயோ அது 5 லட்ச ரூபா செலவாகுமே. இல்லை அப்படியே தரையோட கட்டுங்க அப்படிங்கிறது. அப்போ தரையோட கட்டிட்டு தான் அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் ஏ ராம் பிரபு அப்படிங்க வேண்டியது வெள்ளம் வந்தா. அப்புறம் ஏறாம என்ன ஒண்ணது, அது நிறைய இருக்கானுங்க. சச்சி சொன்ன மாதிரி அந்த டார்ச்சரும் இருக்குது. சிவில் இன்ஜினியர் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸாக வந்து வச்சு அடிக்கிறோன்னு, அதுக்கு தான் மேஸ்திரி களத்தில் இறங்கிடுறானுங்க. வா இவனுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்னு நமக்கு தெரியுன்ட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு எப்படின்னா இந்த நிறைய இந்த வாஸ்து பைத்தியங்க இருப்பானுங்க, அதே மாதிரி சென்டிமெண்ட் பைத்தியங்க. அந்த சென்டிமெண்ட் பைத்தியங்கள் என்னன்னா சென்டிமெண்ட் சொல்லி அடிப்பானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, அண்ணா டேங்க் மட்டும் இங்கே வச்சு இந்த 5000 லிட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷமே 1 கோடி வரும்னா இவன் ஓகேன்றான். ரைட் வெய் அப்படின்ட்டுருவான். அந்த மாதிரி அடிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பூமர் வீடு பூரா மரம் வரைஞ்சிருப்பானுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அது எவனோ ஒருத்தர் டிசைன் வரைஞ்சிருக்கிற மரம், அது எவனோ ஒருத்த என்ன கிளப்பி விட்டானுங்கன்னா கற்பக விரிச்சது இது வளைஞ்சிங்கன்னா காசு வருன்ட்டானுங்க. பூரா வீட்லேயும் அந்த மரம் வரைஞ்சி வச்சுக்கிறானு. இந்த கோயம்புத்தூர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் அந்த மரம் வரைஞ்சி வச்சுருப்பானுங்க. பார்த்தீங்கன்னா அது இவனுக்கு மேஸ்திரி வந்து அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டானுங்க. எல்லாம் தப்பாக பண்ணிட்டு கடைசியில் ஒரு மரத்தை வரடா அப்படின்றது வரைஞ்சி பெயிண்ட் அடிச்சிட்டானுன்னா வீடு பயங்கரமாக தெரியும். அது ஒரு தனி ஒரு போகஸான ஒரு ஏரியானுப்பா. அது ஒரு மாதிரி ஜாலியான ஏரியா. எங்க மேஸ்திரிக்கெல்லாம் செம்ம கடுப்பு. ஏன்னா எங்க இப்ப தனித்தனியா வீடு கட்டி சேல்ஸ் பண்றாங்களா, அவங்களுக்கு ப்ராஃபிட்ன்ற மைண்ட் செட்டோட தானே கட்டுவாங்க. அப்ப அவங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா நிறைய நல்லவங்க இருக்காங்க. அதுலயுமே ரொம்ப குவாலிட்டியா உண்மையாலுமே எல்லா கிரேடும், நான் இப்ப சொல்ற JSW இதே கிரேடு போட்டு சிமெண்ட்லாம் போட்டு அதெல்லாம் போட்டது என்னன்னா அப்படியெல்லாம் போட்டு இவனு விற்கிறது இல்லை வீடு. புரியுதா? நீ வந்து பாத்தீங்கன்னா அரவர கம்பி இதெல்லாம் போட்டு கடைசியில பாலிஷா போட்டு விட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ லைட்டு போட்டு விட்டுறணும். லைட்டை போட்டுவிட்டு
பார்த்துட்டா ஸ்பீடாக கேமரா உள்ள கொண்டு போய் சர்ச்சர்னா வித்து போயிடுது. ஸோ அதுவும் பிரச்சனை இருக்குது. பட் நல்ல பில்டர்ஸ் இருக்காங்க, நல்ல பில்டர்ஸ் அட்டகாசமாக பில்ட் பண்ணி விற்கிறவங்களும் இருக்காங்க. பட் என்னோட இது என்னென்னா பில்டர்ஸ் கூட ஆர்கிடெக்ட்ஸ் சேர்ந்துக்கணுங்கிறது தான். ஆர்கிடெக்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து, ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் 3 பேர் சேர்ந்து பண்ணுற பில்டிங் இருக்குல்ல, அது வந்து ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஸ்பேஸ் வந்து இல்ல அது வந்து எல்லாராலையுமே அதை வந்து கோட் பண்ண முடியாதுண்ணா. எல்லாருமே கையில அவ்வளவு அமௌண்ட் வச்சு நீங்க சொல்ற மாதிரி அது போய் அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து உலக கட்டுக்கதை. ஏன்னா நான் வந்து வெறும் ஆர்கிடெக்ட் மட்டும் தான் ஹையர் பண்ணேன். என் ஆர்கிடெக்ட் கீழே நான் ஆர்கிடெக்டுக்கு மட்டும் தான் பே பண்ணுறேன். ஹீ இஸ் பேயிங் ஹிஸ் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஹீ இஸ் பேயிங் ஹிஸ் சிவில் இன்ஜினியர், ஹீ இஸ் பேயிங் ஹிஸ் ஜூனியர் ஃப்ரம் வாட் எவர் ஐ பே. நான் இன்னொன்று, நான் பே பண்ணுறது என்னோட பில்டிங் வேல்யூவில், என்னோட பில்டிங்கோட மொத்த வேல்யூவில் நான் சொல்கிறேன் உனக்கு 5% கூட கிடையாது. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறைஞ்சது ஒரு 70 ரூபா 80 ரூபா கோட் பண்ணுவீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 70 ரூபா 80 ரூபா கோட் பண்ணுவீங்க. அதை வச்சு நீங்க அவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இப்ப இங்கிட்டு இந்த மாதிரி மதுரை ஏரியாக்குள்ள அப்படிலாம் அந்த அவ்வளவுதான் கோட்டே பண்ண. ஒரு எலிவேஷன் போட்டாலே 2000 ரூபாய் தர மாட்டாங்க. ஒரு எலிவேஷன் நார்மல் எலிவேஷன் போட்டாலே ஒரு 500 ரூபாய் கொடுப்பாங்க. அது வந்து நான் அங்க நான் சொல்லவே இல்லை, அங்க சொல்ல. இன்னொன்னு அதுக்கு வந்து என்னன்னா, நீ அதுக்கு வந்து என்னன்னா குவாலிட்டியான உங்களை மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸ் வச்சுக்கணும், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். நீ இன்னொன்னு ஆர்கிடெக்டே ஏன் சீப்பா பண்ண முடியாது? ஏன் வேல்யூ குறைவான பில்டிங் ஏன் சீப்பா பண்ண முடியாது? வயநாட்டுங்கிறேன் நான். பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது இல்ல, பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி படிச்சிருப்பாங்க, அவங்க அது பண்ண முடியாது. இல்ல அது மாறணும் சச்சின், அதெல்லாம் மாறணும். மாறினாதான் நமக்கு நல்ல வீடு கிடைக்கும், எல்லா பக்கம் நல்ல வீடு கிடைக்கும். அவங்க போட்டு கொடுக்கணும்னா ஒரு 70,000 ரூபா இது பண்ணிடுவாங்களா? 70 ரூபான்னா 70,000 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்கன்றீங்களா? இல்ல இல்ல என்னன்னா, அதான் இப்போ ஆர்கிடெக்ட்ங்கிறப்போ ஒரு பேசிக் சார்ஜ் கண்டிப்பா பண்ணுவாங்க. பட் இது கண்டிப்பா ஒரு ஒர்க் அரவுண்ட் ஏதோ ஒன்று இருக்கும், கண்டிப்பா ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கு, இல்லாம இல்லை, கண்டிப்பா இருக்கும். என்னன்னா யார் வீடு கட்டுறீங்கனாலும் சரிங்க, யார் வேணா கட்டுங்க, கொஞ்சம் மெட்டீரியல் பத்தி மெட்டீரியல் சயின்ஸ் கொஞ்சம் பாருங்க. இப்போ நாங்களாம் சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று போடுறோம், நோரசிஸ் அப்படின்னு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் போடுறோம். அது என்னன்னா எக்ஸ் மிலிட்ரி ஒருத்தர் வந்து அதை நடத்திட்டு இருக்காரு, வெளியே விளம்பரமே வராது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வருது அந்த பாக்ஸ். 60 வருஷத்துக்கு முன்னாடி என்ன குவாலிட்டியோ அதே தர்றான் தலைவன். என்னடா வித்தியாசம்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ப்ரைஸ் கிட்டத்தட்ட அதே சேம் ப்ரைஸ் இதுதான், ஒரு 10% ஜாஸ்தியா இருக்குது. ஆனா இங்க 100 வருஷத்துக்கு அந்த எலக்ட்ரிக் பாக்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ இதெல்லாம் என்னன்னா நான் கண்டுபிடிச்சான்னு கேட்குறீங்கன்னா ஒன்றும் கிடையாது, இட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். கொஞ்சம் அந்த டீலர்கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா உண்மை சொல்லுவான், எது குவாலிட்டிங்கிற உண்மை சொல்லுவான். அது போக எது ஒரிஜினல்னு சொல்லுவான். இப்போ லீக்ராண்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதில் தான் பாக்ஸ் போடுறானுங்க அந்த பெரிய இதெல்லாம். அதில் ஏகப்பட்ட டூப்ளிகேட் இருக்குது. நீங்கள் கரெக்டான டீலர் கிடைச்சாதான் ஒரிஜினலே வாங்க முடியுது. டாடா ஸ்டீல் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. டாடா ஸ்டீலுமே வந்து பார்த்தீங்கன்னா நேராக டாடா ஸ்டீல்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏஜென்ட்னா அதுலேயுமே கலப்படம், நல்லதில் எல்லாத்துலேயும் கலப்படம் வந்துருச்சு. ஸோ இப்போ நாம் அதை ஒன்று பண்ணுறோம், அதுக்கு நாலேஜுக்கு நம்ம படித்தா தான் நம்ம அது பண்ண முடியும். எதுவுமே படிக்காமல் ஆனால் நமக்கு தேவையானதெல்லாம் வந்துடுன்னா கனவுல தான் வரும், அதெல்லாம் வராது, நிச்சயமாக வராது. நீங்கள் தான் கற்றுக்கணும், உங்கள் வீடு நீங்கள் தான் கற்றுக்கணும். ஒவ்வொரு காம்பனண்ட்டும் என்னென்னு நீங்கள் தான் உட்காந்து அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணணும். பண்ணினீங்க நிச்சயமாக ஒரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. இப்போ நான் எங்கள் வீட்டை பார்த்தா உள்ள பட்டர்ஃப்ளை எப்படியே பறக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கனவு, கனவுங்கிறோட இதுக்கு முன்னாடி வீடு வந்து வெறும் பேட் மெமரிஸ் தான். பண்ணி உட்கார வச்சிட்டோம்னா அது ஒரு சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆத்ம திருப்தி இருக்கும்ல, அதுக்காண்டி ஓடுறதான். பிரசாந்த் ப்ரோ, நான் போட்ட பட்ஜெட்டோட எக்ஸீட் ஆயிடுச்சா இல்ல கரெக்டா போயிட்டு இருக்கா ப்ரோ உங்களுக்கு? எதுவுமே ஒரு 5% எக்ஸீட் ஆகணும்பா. அது காரணம் என்னன்னா கம்பி வலை ஏறிடுச்சு, அவ்வளவுதான். மற்றபடி கட்டுற காஸ்ட் எல்லாமே கம்பி வலை ஏறிடுச்சு, எம்சாண்ட் ஏறிடுச்சு, இதெல்லாமே ஏறிடுச்சு. அதுக்கு மட்டும்தான் காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆகுது தவிர மற்ற எல்லாமே நாம் என்ன யோசிச்சோமோ அதான் வருது. அண்ட் இன்னொன்று நான் வந்து என்னென்னா மைண்ட் செட் இருக்குன்னா இம்மிடியேட்டாக வீடு கட்டி ஆகணுங்கிறதுலாம் இல்லை. நான் எங்கள் அம்மா மட்டும் அதான் சொன்னேன், காஸ்ட் ஹைட்டாச்சுன்னா இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கூட ஒவ்வொரு ஃப்ளோராக ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு ரூமாக கூட முடிக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன் வாங்கி வீடு பண்ண வேண்டாம், ஹவுஸ் லோன் வாங்கலாம். மேபி அந்த மொத்த வேல்யூக்கு ஒரு 20 to 30% அந்த வேல்யூ மட்டும் லோன் வாங்கிக்கலாம். ஏன்னா கட்டுறக்கு ஈஸியாக இருக்கும், அதை எக்ஸ்டீட் பண்ணி வாங்க வேண்டாம். ஏன்னா
அது நாளைக்கு டேஞ்சர் ஆயிரும் அப்படின்னு இது வரைக்கும் லோன் வாங்காமே எடுத்துட்டு இருக்குது நண்பா. என்னென்ன இருக்குதோ புரட்டி பண்ணுது. மேபி இனி வாங்கினாலுமே ரொம்ப லிமிட்டடா லோன் வாங்கி அதுல முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். கார்த்தி தூங்கிட்டாரு போல. நாம தான் தூங்கிடுவோம். படுத்திருப்பான். சரி பார்த்துக்குவான், எப்படியோ ஒரு 2 மணி நேரம் பேசுவான், ஏதாவது பேசுவான் ரேண்டமா அப்படின்ட்டு படுத்தவே தூங்கிருப்பான். அண்ட் நிறைய கூப்பிட்டீங்க, தேங்க்யூ. நிறைய விஷஸ் பண்ணீங்க அந்த கடை ஓப்பனிங்க்கு, ரொம்ப நன்றி. அப்படியே போகுது, வர்றாங்க. வீக்கெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வர்றாங்க, 10-20 கஸ்டமர் வர்றாங்க. வீக் டேஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வர்றாங்க, 4-5 கஸ்டமர். அவினாசி சின்ன லொக்கேஷன் தான். எங்களுக்கு ஷாப் வந்து மல்டிபர்பஸ். நாங்கள் இந்த கொரியரு இதெல்லாம் அனுப்புறங்காட்டிக்கு எங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் ஹாட்ஸ்பாட்டாக மாற்றிட்டோம். ஸோ அதனால் மல்டிபர்பஸாக இருக்கிறங்காட்டிக்கு எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியறதில்ல. அண்ட் எல்லா பிஸ்னஸுமே குழந்த மாதிரி தான். இப்போ கடைங்கிறது ஒரு தனி ஒரு குழந்தை, அது பிஸ்னஸோட ஒரு பிரான்ச் அவுட்டு. ஸோ அது இட் வில் டேக் 1 year எல்லாருக்கும் கடை பழகி வளர்றதுக்கு அப்படிங்கிறது ஒன்றும் அப்படிங்கிறது தான். வரவங்க எல்லாத்துக்கும் தண்ணி பாட்டில் தர்றோம். வேறு ஏதாவது ட்ராப் பண்ண சொன்னாங்கன்னா கொண்டு போய் ட்ராப் பண்ணுறோம். கஸ்டம் டிஷர்ட்ஸ் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தைச்சி தர்றதுக்கும் வந்து கடையிலேயே அளவெடுத்து அதை பண்ணி தர்றோம். எங்களால் என்ன பண்ண முடியுமோ ஒரு பிஸ்னஸாக எந்த அளவுக்கு. அண்ட் இன்னொன்று, இப்போ கஸ்டமர் சர்வீஸ் இருக்கிறங்காட்டிக்கு யார் யாருக்கெல்லாம் டெலிவர் ஆகுதோ இதில் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அதோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் கேட்டு நோட் பண்ணி வைக்க சொல்கிறோம் டெய்லியுமே. சும்மா அனுப்புனா அதோட கடமை நம்ம முடிஞ்சிடறதில்ல. அதனால் எல்லாத்தையுமே ஃபீட்பேக் கேட்டு எழுதி வைக்க சொல்லியிருக்கேன். ஏதாவது பிரச்சனைனா எக்ஸ்சேஞ்சு இல்லை ரீஃபண்ட் அதெல்லாம் அப்பப்போவே பண்ண சொல்லி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஹானஸ்டான நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசை ஓரளவுக்கு ஓகேவாகுது. ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் வில் பி பிக் ஃபார் அஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ஓரளவுக்கு பேஸ்க்கு வந்துட்டோம். அடுத்த வருஷம் கரெக்டாக பண்ணோம்னா நிறைய கார்பரேட் ஆர்டர்ஸ் தரீங்க, தேங்க்யூ. நிறைய இப்போ ஒரு பெரிய கம்பெனி சென்னையில், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹூடிஸ், ஜிப்டு ஹூடிஸ் பண்ணுறோம். ஜிப்டு ஹூடிஸ் அண்ட் காலர் டிஷர்ட்ஸ் பண்ணுறோம். சதர்லாண்டுக்கு அதுலேருந்து ஒரு டீம்லேருந்து அங்கேருந்து ஒரு ஆர்டர் வந்துருக்கு, அதை பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய கார்பரேட் சின்னதாக தர்றீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உண்மையாலுமே தாங்க, பெரிய சப்போர்ட்டாக இருக்குது எனக்கு. தாங்க. ஆப்வியஸ்லி குவாலிட்டி எந்த காம்ப்ரமைஸுமே. நிறைய குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தர்றாங்க. நாங்கள் 20 ஃப்ரெண்ட்ஸு எங்களுக்கு கூட்டி பண்ண தெரியுமா அப்படின்னா அப்போ பண்ணி தந்துருக்கோம், அதுவும் பண்ணுறோம். அது 2-3 குரூப்புக்கு பண்ணால் எல்லாருமே எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அவங்க நினச்சதை விட குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிறங்காட்டி. ஸோ அதுவும் பண்ணுறோம். அடுத்த வருஷம் இது ஒரு தனி பிரான்ச்சாக இது ஒன்று பெருசாகும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸைட்டிங் ஃபேஸ் ஆஃப் பிஸ்னஸ்ஸு. இட்ஸ் ஆக்சுவலி டெரிஃபைங். ஏன்னா காசு கம்மியாகிட்டே இருக்குது, என்ன மேனேஜ் பண்ணுறது இட் இஸ் ஆக்சுவலி டெரிஃபைங். ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சியில் இல்லை டைனோசர் ஓடிக்கிட்டு இருக்குது, அந்தளவுக்கு பயமாக இருக்கும் அப்பப்போ. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயிஸ் இவங்களாம் பெனிஃபிட் ஆகிறது, அவங்களாம் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் ரிவார்டிங்காக கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரசாந்த் ப்ரோ, இப்ப நம்ம கோலிவுட்ல வந்து இந்த வருஷம் 254 படம் வந்திருக்குன்றாங்க. ஆனா அதுல 10% படம் கூட வந்து சக்சஸ் ஆகலான்றாங்க. நெக்ஸ்ட் இயர் என்ன மாதிரி பண்ணலாம் கோலிவுட் படம் எடுக்கிறது? நிறைய பாதாளங்கள் இருக்கு பிரதர். என்னன்னா ஓடிடி மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சுங்க. இவனை கொண்டு போய் உப்மா படத்தை பூரா கொண்டு போய் நடுவில் ஏஜென்ட்டை வச்சு கமிஷனை வாங்கி தள்ளிங்க. அவனுக்கு என்ன ப்ரோ, இப்போ ஒரு ஓடிடி வந்து ஒரு படத்தை வாங்குறான்னா ரொம்ப சிம்பிளுங்க. அவனுக்கு ரெவன்யூ மாடல் என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனு. ஸோ இப்போ ஒரு பெரிய படம் வந்துட்டு 50 கோடிக்கு வாங்குறானுங்கன்னா அதில் 50 கோடிக்கே சப்ஸ்கிரிப்ஷன் வருதா? இல்லை, அவன் லாங் டேர்ம் அசெட்டாக தான் அதை கன்சிடர் பண்ணுறான். சரி, ஒரு 20 வருஷத்துலேயாவது அசல் பண்ணுமான்ட்டு இது பண்ணிட்டு தானுங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னென்னா பிரேக் ஈவன் கூட பண்ணாது லைஃப் டைம் ஆனாலும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் நிறையா வந்துருச்சுங்க. அதனால் நிறைய ஓடிடி வந்து வாங்குறது அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. அடுத்த வருஷம் இன்னுமே இது வந்து பெரிய படங்களுமே பார்கெயின் பண்ணுற அளவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இல்ல பிரசாந்த் ப்ரோ, நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஓடிடி வந்து கண்டென்ட் வாங்கி ரெடியா தான் இருக்காங்களாம். பட் ஆனா இவங்க ரொம்ப ரேட் சொல்றாங்க. இல்ல ப்ரோ, அதெல்லாம் போய் ப்ரோ. நீங்க வேற போய் மும்பை ப்ரோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாருக்கு 12 கோடி சம்பளம் கொடுத்துட்டேன், 15 கோடி கொடுத்துட்டேன், அதனால இந்த ரேட்டுக்கு வாங்கன்னு அவங்க புஷ் பண்றாங்க. இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க ப்ரோ. அதெல்லாம் இவங்க புஷ் பண்ணா அவன் புஷ் பண்றான்ல, அவன் சேட்டான். எல்லாம் மும்பை சேட்டானுங்க எல்லாம் இவனுங்கெல்லாம் புழு மாதிரி நடத்துவானுங்க ப்ரோ. நீ அவனுங்களை ஆக்சஸ் பண்றதெல்லாம் மும்பையில தான் ப்ரோ மொத்த பிஸ்னஸும் நடக்குது. தமிழ் சினிமாவோட மொத்த பிஸ்னஸும் மும்பையில தான் நடக்குதுங்க. அவன் பார்த்து அவன் கருணை வச்சு வாங்கினாதான். மொத்தமே பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டிவிஸ் டைரக்ட் வந்து அவங்கெல்லாம் வாங்குறது ஒரு குரூப் இருக்குதுங்க.
இதுக்கு நடுவில் பெரிய கைகள் எப்படின்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அப்புறம் அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவான். அவன் வந்து எந்த டிவிக்கு விற்கணுமோ வித்துடலாம். அந்த மாதிரி 2-3 சேட்டானு இருக்காங்க. ஸோ இவங்க மூலமாக தான் பிஸ்னஸ் நடக்குது. அவெல்லாம் தாரா ரேட்டுக்கு அடிச்சு பேசுறான் பிரதர். அதெல்லாம் மதிக்க மாட்டேன். இல்ல பிரசாந்த் ப்ரோ, நான் என்ன சொன்னா ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் வந்து முத்தையா படத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரா இப்ப ஒர்க் பண்ணாரு ஆல்ரெடி. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு முத்தையா அருண் விஜய் டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே காதர் பாட்ஷா ஜீல பண்ணாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி போலாம் ஜி போலான்னு போயிருக்காங்க. அவங்க உங்க ப்ராஜெக்ட் வேல்யூ சொல்லுங்கன்றப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி முத்தையாக்கு வந்து 5 கோடி 6 கோடி சம்பளம், அருண் விஜய்க்கு 7 கோடி சம்பளம், அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா அவங்க சொல்லிட்டாங்களா, இல்ல நாங்க வந்து அருண் விஜய் படத்துல இந்த ரேட்டுக்கு தான் வாங்குவோம், நீங்க சேலரி இவ்வளவு கொடுத்தா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். பிரதர் அதான் சொல்றேன் பிரதர், உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் ஜி சேட்டாம் வந்து பாத்தீங்கன்னா அது இதெல்லாம் தெளிவா முடிவு பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ரெவன்யூ மாடல் எல்லாமே இப்போ அத்துப்படிங்க. தே ஹேவ் ஒவ்வொரு ஹீரோஸோட பழைய 10 படம் என்ன பண்ணியிருக்குதுங்கிற எல்லா டேட்டாவும் வச்சுட்டு தான் பேசுவான். அதனால அவன் ஒரு நியாயமான விலையில் ப்ரோ நாம சொல்றதுல பாதி தான் சொல்லுவான். வேணும்னா போகலாம், இல்லைன்னா இந்த பக்கம் வந்துட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப டைட் ஆயிடுச்சுங்க, ரொம்ப டைட் ஆயிடுச்சு. மும்பை வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸுங்க தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். அடுத்த வருஷம் இன்னுமே டைட் ஆகுங்க. சின்ன படங்கள்லாம் படாத பாடுபடுங்க. அடுத்த வருஷத்துல சின்ன படம் அவென்யூவே கிடையாது ப்ரோ, தேட்ரிக்கல் மட்டும்தான் அவென்யூவே. தேட்ரிக்கல் ஏதாவது ஜெயிச்சு ஏதாவது கண்ணு முன்னு தெரிஞ்சதுன்னா வேணா, கண் கைகள் தெரிஞ்சதுன்னா வேணா அங்கே போகலாம். அப்படி இல்லைன்னா நடுவில் இருக்கிற ஏஜென்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது டீப்பாக கனெக்ஷன் இருந்து அவனுக்கு கரெக்டாக கமிஷன் கொடுத்து அடிச்சிங்கன்னா வேணா மேபி உங்கள் படம் விற்குங்க. அதர்வைஸ் படம் விற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது அப்படி தான். பெரிய நெட்வொர்க் இருக்கிறவங்க ஓகே தள்ளிடுறாங்க. நெட்வொர்க்னா லெவரேஜுங்க. ஏதாவது பெரிய படம் ஒன்று கையில் வச்சுட்டு இருக்கிறவங்க கூட பேக்கேஜாக சின்ன படம் தள்ளுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வருதுங்க. அது இல்லை அப்படின்னு சொல்ல நிச்சயமா. ஏன்னா அந்த படத்துக்காண்டியாவது இந்த படத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மேட்டரை வந்து பண்ணுறாங்க மும்பையில். அதர்வைஸ் உங்கள்கிட்ட இருக்கிறதே சின்ன படம் தான் அப்படின்னா ரொம்ப சிரமம். இதான் ஆக்சுவல் உண்மையான நிலைமை இதுதான். நடுவில் நல்லா இருந்தது ப்ரோ. அந்த எப்படின்னா நான் சொல்கிறது, இந்த பேண்டமிக் நடக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூம் பூம் அடுத்து ஓட்டிட்டு தான் ஓன்னானுங்க. அதுக்கப்புறம் வந்த ஸ்பீடில் அப்படியே ஓட்டிச்சுங்க, அவ்வளோதான். அப்போ நிறைய பேர் கொஞ்சம் சம்பாரிச்சாங்க பிரதர். எல்லாமே அசல் ஓடிடியில் பண்ணிட்டு தேட்டருக்கே வரலினாலும் சிலதெல்லாம் லாபம் பண்ணாங்க. பட் இனி அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல கிருஷ்ணன் ப்ரோ, இப்ப அந்த மாதிரி கஷ்டமா இருக்குன்னு போது ஆட்டோமேட்டிக்கா சம்பளமோ இல்ல ப்ரொடக்ஷன் காஸ்டோ குறையும்ல கண்டிப்பா. இல்ல ஆர்டிஸ்ட் சேலரி பயங்கரமா கம்மியாகும். இவங்க கேட்கறதெல்லாம் தரமாட்டாங்க. ஆர்டிஸ்ட் சேலரி வந்து இல்லாட்டி ஆர்டிஸ்ட் வந்து அக்ரிமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மேபி பாதி வந்து சேலரியா இருக்கும், பாதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல பர்சன்டேஜ் மாதிரி வரும். அப்படி ஏதாவது வரும், அப்படி வந்துடும். இல்ல ஏன் சொல்றேன்னா, இப்ப அன்னபூர்ணின்னு ஒரு படம் வந்தது. இப்ப நயன்தாராக்கு வந்து 10 crore சேலரி கொடுத்துருக்காங்க. ஆனா தேட்டரிக்கல அந்த படம் வந்து 1 crore ஷேர் கூட எடுக்கல, 10% கூட கலெக்ட் பண்ணல தேட்டரிக்கல்ல. அப்ப படம் பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா எப்படி 20 கோடி ரூபாய்க்கு மேலதான் போகும் அந்த படம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அது வந்து என்னன்னா இல்ல பிரதர், அதே நயன்தாரா வச்சு 20 கோடிக்கு எடுத்து 35 கோடிக்கு வித்தவங்களும் இருக்காங்க. இப்போ என்னன்னா இதுல ஆர்டிஸ்ட்டை வந்துமே மட்டுமே நாம குறை சொல்ல முடியாதுங்க. இதுல என்னன்னா நம்ம கரெக்டா டைரக்ஷன் பண்ணியிருக்கணும், கரெக்டா வந்து நாம பிடிவாதமா இருந்து எந்த ஆர்டிஸ்டா இருந்தாலும் நமக்கு தேவையான சப்ஜெக்டை எடுத்து வெளியில கொண்டு வந்துருக்கணும். இது நிறைய இருக்கு ப்ரோ. அது பல ஃபேக்டர்ஸ் இருக்குதுங்க. வெறும் ஆர்டிஸ்ட் மட்டுமே தான் இங்கே தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது ப்ரோ. அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கிறங்காட்டி தான் அவங்க சம்பளம் தர்றாங்க. பட் நயன்தாராக்காண்டி தான் போய் கொடுக்குறாங்களே தவிர நாளைக்கு ஒரு அத்துலியா வர்றப்ப போய் 12 கோடி யாரும் தர்றது இல்லைங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறங்காட்டி தான் அந்த சம்பளம் தர்றாங்க. அந்த சம்பளம் தரும்போது அந்த ஆர்டிஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி சமப்படம் பண்ணுறதுங்கிறது இவங்களோட கடமைங்க. ரன்பீர் கபூரை வந்து யூஸ் பண்ணி இன்னைக்கு 800 இப்ப அவங்க கொஞ்சம் பேராவது தியேட்டர் கூட்டு வரணும்ல, ஒரு 10 லட்சம் பேராவது பார்க்க வைக்கணும்ல அந்த படத்தை. இல்ல விக்னேஷ் பிரதர், ஒரு ஆர்டிஸ்டோட வேலை அது கிடையாதுங்க. அது வர்றாங்க இங்க வருங்க எல்லா ஆர்டிஸ்டுமே. இப்போ விஜயண்ண முதற்கொண்டு விஜயண்ணக்காண்டி வருவாங்க. விஜயண்ணக்காண்டி இப்போ சுறா இருக்குன்னா சுறாப்போ வந்து என்ன 2 ஷோக்கு வருவாங்க, 3வது ஷோ வரமாட்டாங்க. விஜய் ஃபேனே வரமாட்டாங்க. படம் சும்மாருன்னா வரமாட்டாங்க. ஏன்னா இட் இஸ் ஹிஸ் மணி பிரதர். எனக்கு பிடிக்கும் தான் விஜயண்ண அப்படின்னா, ஆனால் அதுக்காண்டி வந்து அவர் மொக்கவாட நடிச்சா நான் வருவேன்னு எந்த ஃபேனுமே நான் சொல்ல மாட்டேன். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கான ஒர்க்கு பண்ணி தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இன்டர்வியூ தந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. ரிலீஸ் டைமிங்லேருந்து எல்லாமே தப்பு பிரதர் அன்னைக்கு.
டிசம்பர் 15 தானே சம்திங் தான் ரிலீஸ் ஆச்சு. அப்பதான் ஒரு சைக்ளோன் இல்ல ஒன்னா டிசம்பர் 1 முன்னாடி கரெக்டா 2 டிசம்பர் 1 வந்தது கரெக்டுங்களா. சைக்ளோன் இறங்குறப்ப உள்ள வருதுங்க. நீங்க அதுவே ஒரு நெகட்டிவான ஒரு ஒரு ஏரியாங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து வீட்டுல பிரச்சனை பார்ப்பானா படத்துக்கு போவானாங்க. இதெல்லாம் இருக்குல்ல ப்ரோ. இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் ஓகே ப்ரோ. நான் விழுப்புரத்துல இருந்து கேக்குறேன், அந்த சைடுலாம் ஓடி இருக்கலாமே படம் கொஞ்சம். இல்ல ப்ரோ, உங்களுக்கு தெரியல ப்ரோ. அதாவது மெட்ராஸ்ல ஒண்ணு நடந்ததுனால ஒரு பயங்கரமா ஒரு நெகட்டிவா நடந்ததுன்னா அது தமிழ்நாடு ஃபுல்லா அஃபெக்ட் ஆகும். நீங்க நீங்க சும்மா கேட்டு பாருங்க வீட்டுலலாம். மெட்ராஸ்ல ஒரு பயங்கர சேடா இருந்ததுன்னா அது எல்லா டிவிலையும் அதான் ஓடிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா. நீங்க அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம மென்டாலிட்டியா வந்து பார்த்தா கொஞ்சம் டல் ஆகும். மெட்ராஸ் எந்திரிச்சுன்னா எல்லாருமே, ஏன்னா மெட்ராஸ் வந்து கலெக்டிவ், நம்மளோட கலெக்டிவ் ரெப்ரசன்டேஷனுங்க. எல்லா ஊர்ல இருந்தும் ஒரு 2 லட்சம் பேர் மெட்ராஸ்ல இருப்பான். விழுப்புரம் ஆகட்டும், திண்டிவனம் ஆகட்டும், எல்லா ஊர்ல இருந்தும் ஊர்க்காரங்க மெட்ராஸ்ல இருப்பாங்க. நம்ம சொந்த ஏதோ ஒரு வகையில் லிங்க் மெட்ராஸ்ல இருக்கும். மெட்ராஸ் சேட் ஆகும்போது தமிழ்நாடே ஒரு மாதிரி சேட் ஆகும். ஏன்னா அது தலைநகர், அது பேர், அதனாலதான் தலைநகர்னு பேர் வச்சிருக்கான். ஸோ அந்த அந்த மாதிரி டைப்ல வந்து படம் ரிலீஸ்க்கிறதே வந்து ஒரு படம் போய் மாட்டிக்கிச்சு பிரதர். அதான் உண்மை. பார்க்கிங் எல்லாம் அட்டகாசமான படம் உள்ள மாட்டிக்கிச்சு. பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அவ்வளோ வட்டியாச்சுங்க. இப்போ நல்லா கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் இன்னுமே பொட்டன்ஷியல் இருக்கிற படம், இன்னுமே சூப்பராக கலெக்ட் ஆகிருக்கும். என்ன பண்ணுவீங்க நீங்க? இந்த மாதிரி அன்பார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்சஸ்லயும் படங்கள் மாட்டிக்குது ப்ரோ. சரி நண்பர்களே, அதுதான் ப்ரோ. மொத்தமா அவங்க எல்லா விதத்துலயும் அவங்க திருத்திக்கணும். ப்ரொடக்ஷன், ரிலீஸ் டேட்ல இருந்து, ப்ரொடக்ஷன் வந்து ஆர்டிஸ்ட் சம்பளத்துல இருந்து எல்லாமே இல்ல ரீகன்சிடர் ப்ரோ, பண்ணணும் தமிழ் இண்டஸ்ட்ரி. ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப ஷூடா இருக்கணும் பிரதர். ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ஷூடா இருக்கணும். டைரக்டர்ஸ் வந்து அன்காம்ப்ரமைசிங்கா இருக்கணுங்க. பெரிய ஆர்டிஸ்ட் வர்றாங்க அப்படிங்கிறாண்டி அவங்க சௌரியத்துக்குலாம் நம்ம படம் எடுக்க முடியாதுங்க. நீ டைரக்டர், உன் சௌரியத்துக்கு தான் அவங்க பண்ணணும். சம்பளம் கொடுக்குறதோட முடிஞ்சது. உள்ள ஃப்ரேமுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க ஆர்டிஸ்ட். நீ சொல்றதை அவங்க கேட்கணும். ஒரு டேரக்டர் சொல்றது தான் ஹீரோ கேட்கணும், ஹீரோயின் கேட்குறங்க. ஹீரோயின் சொல்றதை ஹீரோ சொல்றது டேரக்டர் கேட்டிருந்தான்னா எங்க படம் வருங்க? அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இவன் படம் பண்ணிட்டு இருந்தான்னா எப்படி ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் ஆகும்? இதுதான் இந்த குருமா தான். இந்த குருமால தான் பல படங்கள் வீணா போயிருதுங்க. அவன் உண்மையாலுமே சமயம் ஒன்று எழுதியிருப்பானுங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹீரோ வந்து டேரக்டர் ஆயிடுவார், ஹீரோயின் டேரக்டர் ஆயிடுவாங்க. இந்த ஷாட் எப்படி எடுக்கலாமா? ஓகே மேடம், ஓகே சார் அப்படின்னா முடிஞ்சுது. அவ்வளோதான். நீ காம்ப்ரமைஸ் ஆகிறன்னு அர்த்தம். அப்போ உன் ப்ராடக்ட் வர தப்போ ரைட்டோ உனக்கு பிடிச்சதை பிடிவாதமாக நின்று உன் ப்ராடக்ட் எடுத்து வெளியில் கொண்டு வந்துரு. அதனால தான் இன்னைக்கு வெற்றி மாறன், அதனால தான் இன்னைக்கு மிஸ்கின். இவங்கெல்லாம் என்னென்னா காம்ப்ரமைஸ் இல்லாமல் படங்கள் எடுத்தங்காட்டிக்கு தான் அவங்க இன்னைக்கு வந்து அந்த பிராண்டாக நிற்கிறாங்க. அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணால் நம்ம 10ஓட 11 நிற்போம். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். அவ்வளோதான். ப்ரோ எல்லா டாபிக்குமே கண்டிப்பா. என்ன அபிஷேக் இதெல்லாம் ஏன் டாபிக் அபிஷேக்? நான் இருக்கிற டாபிக் தானே. இல்லைங்க, இதுக்கு டேட்டா கலெக்ட் பண்ண ஏதோ ஆள் வச்சிருக்கீங்களா ப்ரோ? நீங்களே எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்றீங்களா? இல்லைங்க, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ். எங்க 39 வயசு ஆச்சுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தானே பிரதர். இங்க நாலேஜ் இல்லைன்னா நம்மளை வாழ விட மாட்டாங்க பிரதர். நாலேஜ் இல்லைன்னா எப்படி சம்பாதிப்பீங்க பிரதர்? ப்ரோ நீங்க ஒரு 2-3 ப்ரொடக்ஷன் மேனேஜர்ட்ட பேசுங்க ப்ரோ. அவங்க சொல்லிடுவாங்க ப்ரோ எந்த படம் எப்படி இது ப்ராப்ளம் என்ன. எல்லா துறையிலுமே இது சொல்றாரு. துணி இல்ல நண்பா, இது எல்லாத்துலயும் நான் இருக்கு வேற. துணி நான் வந்து பிசினஸ் பண்றேன், பில்டிங் கட்டிட்டு இருக்கிறோம், சினிமா என்னோட சாப்பாடு போடுற தொழில் அது. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத நான் போய் உட்காந்து இப்போ டேட்டா சயின்ஸையும் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பற்றியும் என்னால் பெருசாக பேச முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு பேஸ் தெரியும், அதுக்குள்ளே என்னன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இது தாராளமாக பேசலாமா? இதெல்லாம் அரசியலே எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதனால நம்ம பேசுகிறோம். இல்ல பிரசாந்த் ப்ரோ, நான் ஏன் மெயினா கேட்டேன்னா இப்போ வந்து இந்த வருஷம் வந்து தெலுங்கோட அதுல அதிகமா தமிழ்ல படம் வந்துருக்காங்க. அதனாலதான் இதை மெயினா கேட்டேன். படம் வர்றது பிரச்சனை இல்லை ப்ரோ, எத்தனை படம் சக்சஸா நிக்குதுங்கிறதான மேட்ரு. 11 படம் வருதுங்க. சூசைடு, மாஸ் சூசைடுக்கு வர்றானுங்க எல்லாம். 29ஆம் தேதி துப்புன்னு வர்றானுங்க. என்ன 11 படம் எங்க ரிலீஸ் பண்ணுவேன்? என்ன கமலா தேட்டர் ஓனர் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு படத்துல இருந்து எடுத்து ரிலீஸ் பண்ண வேண்டியதான். அப்படிதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சிங்கிள் ஸ்கிரீன்ல. அதான் எல்லாருக்கும் இப்போ 3 படமும் இருக்கு, எல்லாருக்கும் 30 ஸ்கிரீன் கொடுத்து நண்பா என்ன படம் வருதுன்னே உனக்குமே தெரியாது நண்பா. 11 படத்துல முதல்ல என்னென்ன படம் பேருன்னே உனக்கும் தெரியாது நண்பா. அந்த அளவுக்கு தான் ப்ரொமோஷன் ஆயிருக்கு. அப்புறம் ஆடியன்ஸை குறை சொல்ல வேண்டியது, நாங்க நல்ல படம் எடுத்தா ஆடியன்ஸ் வரல. ஏடா ஆடியன்ஸ் பைத்தியர்னடா. நீ எதுவுமே பண்ணாம ஆடியன்ஸ் எப்ப பார்த்தாலும் ஆடியன்ஸ் வரல. ஆடியன்ஸ் எந்த நல்ல படத்தை விட்டு கொடுத்துருக்கான்? வந்து பார்த்துருக்கான், அப்ரிஷியேட் பண்ணியிருக்கான், காசை தூக்கி வீசியிருக்கான். அதை பற்றிலாம் கவலையப்பட்டதில்ல ஆடியன்ஸ். நான் ஒழுங்காக பொசிஷன் பண்ணல, படம் எடுக்கலைன்னா ஆடியன்ஸ் எப்படி வருவான்?
தேங்க்யூ நண்பர்களே, குட் நைட். நாளைக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் யூர் டைம். ஐயப்பன் ப்ரோ டெஸ்ட் எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு? அதெல்லாம் டெஸ்ட் பார்க்கவே 5 நாசமா போயிட்டு இருக்கு ப்ரோ. டெஸ்ட் நாசமா போயிட்டு இருக்கு. இல்ல அந்த ஒருத்தன் 100 அடிச்சு அவுட் பண்ண முடியல ப்ரோ. 2 லெஃப்ட் நின்னுட்டு இருக்காங்க. அஸ்வினை போடவே உள்ள ரோஹித் என்ன பண்றானே தெரியல. டெஸ்ட்டுக்கெல்லாம் கோலி விட்டுற கூடாது. ரோஹித் கேப்டன்சியே பண்ண தெரியாது ப்ரோ. இல்ல கோலி விட்டுற கூடாது. ரொம்ப தப்பு பண்ணாங்க. டெஸ்ட்டுக்காக வச்சிருந்துக்கணும் கேப்டனா. ஆமா ப்ரோ. 2 லெஃப்ட் நின்னுட்டு இருக்காங்க. அஸ்வினை போடவே உள்ள. கேப்டனே பண்ண தெரியாது ப்ரோ. பிரஸ் இது போடுறான். T20 போட வந்திருக்கான். 4 ஓவர் 2 4 தரான். அவனை எதுக்கு எடுக்கறாங்கன்னு தெரியல. ஃபோர்காஸ்ட் கண்டிஷன்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான ப்ரோ அட்வான்டேஜ். ஐயப்பன் ப்ரோ ஜடேஜா இல்லையா? நல்லா போட்டுருந்தானே அஸ்வின் சூப்பரா போட்டுருந்தானே. எக்கனமே அவன் தான் கம்மி இருக்குதுல. அவனை ஃபர்ஸ்டே கொண்டு வந்திருக்கணும். ஆமா ப்ரோ. நம்ம ஐயப்பன் ஜடேஜா ஸ்குவாட்ல இல்லையா இல்ல எதுக்கு ப்ரோ? இல்ல ப்ரோ நம்மளுக்கு எல்லாமே தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இங்க உள்ள ப்ரோ அது இல்ல ப்ரோ, நான் ஜடேஜா பத்தி கேக்குறேன் ப்ரோ. ஜடேஜா ஸ்குவாட்ல இருக்காரா? ஜடேஜா இன்ஜுரி. ஐயப்பனை கார்த்திகன் தூக்கிட்டாரா? ஆத்தானா பண்றதுக்கே தூக்கிட்டாரு. முடிச்சிட்டோம். பை.